ஓகே. போன கிளாஸ்ல வந்துமா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் பார்த்திருப்போம். ஸோ இதுல வந்து நம்மளோட 3 சாப்டர் பார்க்கலாம். ஸோ உன்னோட யூனிட் 9 உடைய 3வது சாப்டர். ஸோ ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய நிர்வாகம் பாயிண்ட் ஆஃப் வியூலயா இருக்கட்டும். ஏன்னா என்ன இந்த 3வது டாபிக் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பத்தி படிக்கிறோம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அரசியல் கட்சிகள்னா என்ன? எதுக்காக ஒரு நாட்டுல அரசியல் கட்சிகள் இருக்கணும்? அரசியல் கட்சிகளுடைய அந்த தாக்கம் ஒரு நாட்டுல எப்படி இருக்கும்? ஸோ பொதுவா வந்து கட்சிகள் இல்லாத ஏதாச்சும் நாடுகள் இருக்கா? அப்படி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ஒரு வரலாற்று பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு, ஸோ 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம கொஞ்சம் கிளியரா பார்க்குற மாதிரி இருக்கும். ஒண்ணு வந்து இந்தியால இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். அடுத்து வந்து இதே மாதிரி தமிழ்நாட்டுல உருவான அரசியல் கட்சிகள். சோ என்னென்ன அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுல உருவாச்சு, எப்படி முதல் அரசியல் கட்சிகள் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற மாதிரி இருந்தா, நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீதி கட்சி. அப்படி நீதி கட்சியில ஆரம்பிச்சு திட்டத்திட்ட இப்ப பிரசண்டா உருவான டிஎம்கே வரைக்கும், ஸோ டிவிகே வரைக்கும், விஜய் சார் ஆரம்பிச்சார் பாத்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் இந்த எவல்யூஷன், இதோடைய வரலாறு எப்படி வந்துச்சு, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நமக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணினாங்க, ஒரு அரசியல் கட்சி ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு, சோ தேசிய கட்சி ஆகணும்னா என்ன நிபந்தனை இருக்கு, இல்ல வந்து மாநில கட்சி ஆகணும்னு சொன்ன என்ன நிபந்தனை. சோ இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ ஃபுல்லா தானே உங்களுடைய 3வது சாப்டர்ல பாப்பீங்க. அப்படி இப்போ ஒரு ஜென்ரலா வந்து இப்போ ஒரு 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 டைப்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியில எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 3 டைப் ஆஃப் அரசியல் கட்சிகள் தான் இருக்கும். சோ முதல் அரசியல் கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் பார்ட்டி சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். ஒரு கட்சி முறை. சோ இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா 2 பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தமாவே 2 கட்சி மட்டும்தான் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல் முனை பல் வகை அரசியல் கட்சிகள். அப்ப 2 ஆர் 3 ஆர் 4. சோ இதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் உங்களுடைய மல்டி பார்ட்டி. இப்ப நீங்க சும்மா கெஸ் பண்ணுங்களேன். யாராச்சும் சொல்ல முடியுமா? ஒரு கட்சி கொண்ட நாடு என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப அந்த நாட்டுல ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கும். என்ன நாடா இருக்கலாம்? கெஸ் பண்ணுவீங்களே. இப்ப நம்ம சைனா எடுத்துக்குவோமா? நீங்க சைனா எடுத்தீங்கன்னாங்க, கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சிகள் மட்டும் தான் இருக்கும். இப்ப அதே மாதிரி நம்ம 2 பார்ட் எடுத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா எடுக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கலாம். இல்ல யூகே, பிரிட்டன், லண்டன் எடுக்கலாம். இங்கெல்லாம் போயிட்டா 2 கட்சி தான். இப்ப அமெரிக்கா பாத்துட்டீங்கன்னா, சோ ஒண்ணு வந்து பார்த்தா நமக்கு ஜனநாயக கட்சின்னு சொல்லுவாங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டி. சரி, ஒண்ணு வந்து குடியரசு கட்சின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் பார்ட்டி. சோ ஜனநாயக கட்சின்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்தமா 2 கட்சிகள் தான் இந்த அமெரிக்கா போன்ற கண்ட்ரில. அதே மாதிரிதான் உங்களுடைய யூகேலயும். ஒண்ணு தொழிலாளர் கட்சின்னு சொல்லக்கூடிய லேபர் பார்ட்டியா இருக்கும். இன்னொன்னு வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சொல்லுவாங்க. அப்போ யூகேல, அமெரிக்கால இந்த மாதிரி நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு கட்சிகள் தான் இருக்கும்? 2 அரசியல் கட்சிகள். அப்ப இன்னைக்கு தற்போது அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாட்டுல ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நமக்கு அந்த இருக்கக்கூடிய கட்சி எதுனா ஆப்வியஸ் என்ன டெமோக்ராட்டிக் பார்ட்டி இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்சி கொண்ட நாடுகளும் இருக்கு, 2 கட்சிகள் கொண்ட நாடுகளும் இருக்கு. சோ தேர்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், 3 கட்சிகள் கொண்ட நாடு. 3, 4, 5, 6 மல்டி பார்ட்டி சிஸ்டம். சோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவே எடுப்போம். ஏன்னா இந்தியால ஒரு கட்சி மட்டும் கேட்டா கிடையாது. 2 கட்சின்னு கேட்டா கிடையாது. சோ நிறைய கட்சிகள் எங்க இருக்குமா நமக்கு? இந்த 3வது பார்ட்ல இருக்கு. அப்போ 3 பகுதியா பிரிக்கிறாங்க. சோ ஒரு பார்ட்டி ஒண்ணு, 2 கட்சிகள் ஒண்ணு, மல்டி கட்சி. அப்ப உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த 3 டைப் ஆஃப் அரசியல் கட்சிகள் தான் இருக்குன்னு சொல்றேன். சோ அப்படி வந்து இருக்கிறப்போ இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து பொதுவா வந்து எப்ப இருந்து உருவாயிருக்கலாம்? சோ இந்தியா போன்ற நாட்டுல எல்லாம் வந்து சோ எந்த காலகட்டத்தில இருந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் உருவாயிருக்கலாம் சொல்லிட்டு போறாங்க. இதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் முக்கியமா இருக்கும். பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. சோ இந்தியால உருவான அரசியல் கட்சிகள். சோ எந்தெந்த அரசியல் கட்சிகள் எப்பப்பெல்லாம் உருவானன்னு சொல்லி போடுங்க. ஃபர்ஸ்ட் உருவான கட்சியோட பேர் சொல்லணும்னா பங்க பாஷா. என்னமா பங்க பாஷா பிரகசிகா சபா அப்படின்னு சொல்லிட்டுமா தமிழ் இதே வார்த்தைகள் தான். பங்கா, பாக்ஷா, பிரகாஷ்யா, சபா அப்படின்னு சொல்லிட்டு
1836 இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்த கட்சி யார் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்தியாவின் விடிவெளின்னு சொல்லக்கூடிய ராஜா ராம் மோகன் ராய். யாருமா? ராஜாராம் மோகன் ராய் மற்றும் அவருடைய அசோசியேட், அவருடைய ஆதரவாளர்கள். அப்ப எப்படி கேள்விகள் கேட்கலாம்னா, இந்த கட்சி பேரை கொடுத்துட்டு இந்த கட்சி ஆரம்பிச்சு யாருன்னு சொல்லி கேட்கலாம், இல்ல இந்த கட்சி எந்த வருஷத்துல ஆரம்பிச்சு சொல்லி கேட்கலாம். அப்ப இந்தியாவில ரொம்ப ரொம்ப முன்னோடி காலகட்டத்துல நமக்கு ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் கட்சின்னு கேட்டா என்னமா, பங்கபக்ஷ பக்ஷியா சபா. சோ அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச இரண்டாவது கட்சி நம்ம ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன முறை? சோ ஜமீன்தாரி அமைப்புகள், ஜமீன்தாரி அசோசியேஷன்ஸ், அது ஜமீன்தாரி அமைப்புகள். இதுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருப்பாங்கன்னா, நமக்கு பெங்கால் லேண்ட் சொசைட்டி. சோ பெங்கால் நில சமுதாயம் ஆர் ஜமீன்தாரி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எப்ப நமக்கு ஆரம்பிக்கிறோம்னா, அதே 1836 இது ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப முதல்ல ஆரம்பிச்சு எதுமா, பங்கபக்ஷ பிரக்ஷா சபா 1836 ஆரம்பிக்கிறாங்க. சோ யார் ஆரம்பிக்கிறாங்க? நமக்கு ராஜாராம் மோகன் ராய், அவரோட ஆதரவாளர்கள். சோ இரண்டாவது ஆரம்பிக்கப்பட்ட கட்சியின் பேர் என்னமா, ஜமீன்தாரி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க? நமக்கு 1836 நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இதை ஆரம்பிச்சது யாருன்னு சொல்லி பாக்குறீங்கன்னா, ஒரு 3 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி.கே. தாகூர் அப்படிங்கிற நபர். யாருமா? பி.கே. தாகூர் அப்படிங்கிறது. சோ செகண்ட் யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா உங்களுக்கு தேவேந்திரநாத் தாகூர். அப்ப நீங்க என்ன பண்ணலாமா, சிம்பிளா வந்து டி தாகூர் அப்படின்னு போட்டு என்ன தாகூர்மா, சோ டி தாகூர். சோ கடைசியா இருந்திருப்பார் நம்ம ராதா கண்ட் டெப் ஆர் ஆர்.கே. டெப் அப்படிங்கிறவர். அப்ப 3 பேர் அமைக்கிறாங்க. பேர் கிளியரா படிச்சிருங்க. சோ ஒண்ணு வந்து பி.கே. தாகூர், தென் தேவேந்திரநாத் தாகூர் ஆர் டி தாகூர், தென் ராதா கென்ட் டெப். சோ இந்த 3 பேர் சேர்ந்தா இந்தியாவோட இரண்டாவது அமைப்புன்னு சொல்லக்கூடிய பெங்கால் நில அமைப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் மூணாவது ஆரம்பிக்கப்பட்ட கட்சியின் பேர் நம்ம பிரிட்டிஷ் இந்தியா அமைப்பு, பிரிட்டிஷ் இந்தியா சமுதாயம் ஆர் பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 1843 ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்ப ஆரம்பிக்கிறாங்க? 1843. சோ 36 ஃபர்ஸ்ட், அதே 36 செகண்ட், 843 மூணாவது அரசியல் கட்சி. சோ அந்த கட்சியின் பேர் என்ன சொல்றாங்க? பிரிட்டிஷ் இந்தியா சமுதாயம், பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி. இதை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா நமக்கு வில்லியம் ஆடம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். யாரு? வில்லியம் ஆடம் அப்படிங்கிறது இங்கிலாந்துல ஆரம்பிச்சிருப்பாரு. இது கொஞ்சம் முக்கியமானவர். இது ஒரு கேள்வி கேட்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியா சமுதாயம், பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி அப்படிங்கிறது 1843 காலகட்டத்துல வில்லியம் ஆடம் அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி தான். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட நாலாவது கட்சி சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன். இந்த பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஒண்ணுமே இல்லாம 1851 உருவாக்கி இருப்பாங்க. இப்போ இது எப்படின்னா, நம்ம ஆரம்பிச்ச இரண்டாவது அரசியல் கட்சியும் ஆரம்பிச்ச மூன்றாவது அரசியல் கட்சியும் சேர்த்துதான் 1851 பிரிட்டிஷ் இந்தியா அமைப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பாத்துட்டீங்கன்னா நமக்கு இப்ப இரண்டாவது ஆரம்பிச்சாங்க, நமக்கு நம்ம கட்சி பார்த்தோம்ல, எது? ஜமீன்தாரி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெங்கால் நில சமுதாயம். இந்த கட்சியும் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்க பிரிட்டிஷ் இந்தியா அமைப்பு, இந்த கட்சியும், இந்த ரெண்டையும் சேர்த்து 1851 என்னன்னு பேர் மாத்திருப்பாங்க? பிரிட்டிஷ் இந்தியா சமுதாயம், பிரிட்டிஷ் இந்தியா அமைப்பு அப்படி சொல்லி மாத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஆறாவதா உருவாக்கப்பட்ட கட்சி, அஞ்சாவதா உருவாக்கப்பட்டதுன்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஆர் கிழக்கிந்தியா அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான அமைப்பு அது கிழக்கிந்தியா அமைப்பு ஆர் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். 1866 உருவாக்கி இருப்பாங்கம்மா. நம்மளுடைய இரும்பு மனிதன் ஆர் அயன்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி அவர்னாலதான் ஆரம்பிச்சிருப்பாங்கம்மா. எங்க நம்ம லண்டன்ல ஆரம்பிச்சிருப்பாருமா அவரு. சோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பாத்துச்சுங்க. சோ கிழக்கிந்தியா அமைப்பு ஆர் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறது 1866 உருவாக்கப்படுறாங்க. 1866 உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பை நிறுவனர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. எங்க ஆரம்பிச்சிருப்பாருன்னா நமக்கு லண்டன்ல ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுமா ஆறாவது அரசியல் கட்சி பூனா, பிரசன்ட் டே நமக்கு
மகாராஷ்டிரா போயினமா அந்த மகாராஷ்டிரா இப்ப நம்ம சொல்லுங்க. சார் இடுப்பு மாநிலம் சர்தார் வல்லபாய் பட்டேல் சார். ஆமாமா கரெக்ட் கரெக்ட்மா. ஸோ நம்ம வந்து ஓல்டு மேன் தான் நமக்கு தாதா பை நவரோஜி சொல்லுவாங்க. ஸோ அயன்மேன் வந்து வல்லபாய் பட்டேல். கரெக்ட் தான். குட் வெரி குட். ஓகேவா? ஸோ இது வந்து இஸ் கால்ட் அஸ் த ஓல்டு மேன். ஸோ அப்படிதான் சொல்லுவாங்க தாதா பை நவரோஜி. வெரி குட் வெரி குட். வாய்ஸ் பிரேக் ஆகுதாம்மா? இப்ப கேக்குதாம்மா கிளியரா? வெரி குட். ஓகேவா? அடுத்து இப்ப 6வது ஆரம்பிக்க அமைப்போட பேர் என்னம்மா? பூனா. பூனாவை நம்ம பிரசன்ட் டே பூனேன்னு சொல்றோம் பாத்தீங்களா? மகாராஷ்டிரா பேர் இருக்கலாமா? அதைத்தான் பூனான்னு சொல்லுவாங்க. இந்த பூனா சர்வஜனிக். தமிழையும் அதே வார்த்தைகள் தான், நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிற சபா எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1870 ஆரம்பிச்சிருப்பாங்கம்மா. ஓகே. சோ இவத ஆரம்பிச்சவர் யாருன்னா ம- மகாதேவ் கோவிந்தா ஆர் கோவிந்த் ராணதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா எப்படி சொல்லுவாங்கன்னா எம் ஜி ராணதே அப்படி சொல்லுவாங்க. ஸோ பூனா ஆர் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஒரு ஏரியால ஒரு சின்ன கட்சி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருமா. ஸோ அதோட பேர் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பூனா சர்வஜனிக் சபா அப்படின்னு 1870 காலகட்டத்துல நம்ம மகாதேவ் கோவிந்த ராணதே அவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட 7வது கட்சிகள் இந்தியன் லீக். இந்தியன் லீக். ஓகேவா? சோ இந்தியா லீக் அப்படிங்கிற கட்சி எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1875 காலகட்டத்துல இந்தியா லீக் அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இந்த இந்தியா லீக் அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிச்சது யாருன்னா சிசிர் குமார் கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமா? சிசிர் குமார் கோஷ். அவர் தான் 1875 இந்தியா லீக் அப்படின்னு அமைப்பு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச 8வது அமைப்போட பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஏன்னா காங்கிரஸ் போன்ற ஒரு பெரிய அமைப்பு நாட்டுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி சோ நமக்கு இந்த அமைப்புகள் தான் கிட்டத்தட்ட காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணினாங்களோ பெரிய அமைப்பா வந்து அதுக்கு முன்னாடி பண்ண அமைப்பா இருக்கும். சோ ரொம்ப முக்கியமான அமைப்பு. சோ இந்தியா அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஆர் இந்தியா கல்கட்டா சமுதாயம். இந்தியா அசோசியேஷன்ஸ் ஆஃப் கல்கட்டா ஆர் இந்தியா கல்கட்டா அமைப்பு 1876 உருவாக்கியிருப்பாங்க. சோ நீங்க ஒண்ணுமே அம்மா இந்த கட்சிகள் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு குரூப் 4ல மேக்ஸிமம் எப்படி கேள்விகள் வரும்னா அந்த கட்சி எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கட்சி ஆரம்பிச்ச நபருடைய பெயர் அவ்வளவுதான். அப்ப இந்தியா கல்கட்டா அமைப்பு அப்படிங்கறத 1877 ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனந்த் மோகன் போஸ் இவர் ஒருத்தரும். அதுக்கப்புறம் யார் வருவாங்க உங்களுக்கு? சுரேந்திரநாத் பானர்ஜி. யாருமா? சுரேந்திரநாத் பானர்ஜி. 2 பேர் அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. இந்தியா கல்கட்டா சமுதாயம். யாருமா? ஆனந்த மோகன் போஸ். அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படி சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 9வது ஆரம்பிக்கப்பட்ட அமைப்போட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாம்பே பிரசிடென்சி சமுதாயம் ஆர் பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன். இந்த பம்பாய் பிரசிடென்சி சமுதாயம் என்பதுமா 1885 உருவாக்கியிருப்பாங்க. எந்த வருஷம்? 1885. சோ இதை கண்டுபிடிச்சது யாருன்னா இந்த அமைப்பு உருவாக்குனா 3 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. சோ அதுல உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பர்சன் என்னமா பி எஸ் மெக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரோஷா மெக்டா. நீங்க சிம்பிளா புட் பி எஸ் மெக்டா. அதுக்கப்புறம் வந்தவர் யாருன்னா பட்ருதீன் பட்ருதீன்
தியாப்ஜி. ரொம்ப ஒரு இந்த பத்ருதீன் தியாப்ஜி பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்தியா தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி நம்ம பின்னாடி படிப்போம். அந்த இந்தியா தேசிய காங்கிரஸின் முதல் இஸ்லாமிய பிரசிடென்டா வந்தவர் யாருன்னா நம்மளுடைய பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிற நபர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தவர் நம்ம கேடி தெலான் அப்படிங்கிற 3வது பர்சன். கேடி தெலான். இந்த பாம்பே பிரசிடென்சி அமைப்பு என்பது 1885 காலத்துல உருவாகுதுமா. உருவாக்குன 3 பேர் யாருன்னா பி.எஸ். மெக்டா ஒண்ணு, பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு ஒருத்தருமா, தென் 3வது யாருன்னா கேடி தெலான் அப்படிங்கிற பர்சன். சோ அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான அமைப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் நிலவில் இருக்கக்கூடிய ஐஎன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய இந்தியா தேசிய காங்கிரஸ் ஆர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது உருவாக்கப்பட்ட வருடமும் 1885 உருவாக்கி இருப்பாங்க. சோ இதை உருவாக்குன நபரோட பேர் என்னமா ஏ மோ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குமா? சோ ஐஎன்சி அப்படிங்கிற கட்சி உருவாக்குன நபரின் பேர் என்னமா ஏ ஓ ஹியூம் ஆர் ஆலன் ஆக்டேவியா ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட அடுத்த கட்சியோட பேர் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தான். இது என்ன சொல்லுவாங்க ஸ்வராஜ் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சுயராஜ்ய கட்சி ஆர் ஸ்வராஜ்ய கட்சி. இதை எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா நமக்கு ஜனவரி 1, 1923 ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப ஆரம்பிக்கிறாங்கம்மா. ஜனவரி 1, 1923 தான் எதை ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு ஸ்வராஜ் பார்ட்டி சுயராஜ்ய பார்ட்டி. இது ஆரம்பிச்சது யார் நம்ம சி.ஆர். தாஸ் அண்ட் மோத்திலால் நெஹ்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. மோத்திலால் நெஹ்ரு. இந்த 2 பேர் சேர்ந்தாமா நம்ம என்ன கட்சி உருவாக்கிறாங்க சுயராஜ்ய கட்சி. எந்த வருஷம் ஜனவரி 1, 1923 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட 12வது கட்சி தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆர் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றீங்களா சிபிஐ, அதுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இந்த இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியிருப்பாங்க 1925 இந்த காலகட்டத்துலதான் நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா உருவாக்கியிருப்பாங்க. இதை உருவாக்குன நபர் யாருன்னா ஃபர்ஸ்ட் எம்.என். ராய் அப்படிங்கிற நபர். எம்.என். ராய். அதுக்கப்புறம் என்னமா அபினாய் முகர்ஜி அப்படிங்கிற நபர். அபினாய் முகர்ஜி அப்படிங்கிற ஒரு நபர். கடைசியாக வேணுமா ஹசாத் மொஹானி. ஹஸ்ரத் மொஹானி. இந்த 3 பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃப் இந்தியா. நபர் யாருமா எம்.என். ராய், தென் அபானி முகர்ஜி ஆர் ஏ முகர்ஜின்னு பாத்துங்க, தென் ஹஸ்ரத் மொஹானி அப்படிங்கிற நபர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃப் இந்தியாவை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உருவான கட்சியோட பேர் என்னன்னா காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி 1934 இந்த கட்சி உருவாகுது. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி. 1934 உருவாக்கப்பட்ட இந்த கட்சிக்கு 2 பேர் ரொம்ப முக்கியமான நபரா இருப்பாங்க. ஒண்ணு ஜே.பி. நாராயணன். ஜே.பி. நாராயணன் ஆர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து யாருன்னா ஆச்சாரியா நரேந்திர தேவ். யாருமா ஆச்சாரியா நரேந்திர தேவ். அப்ப காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி என்பது 1934 காலகட்டத்தில் உருவாக்கியிருக்காங்க. யாரும் உருவாக்கினா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ். அவர் தான் உருவாக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி. அதுக்கப்புறம் ஒரு கட்சி போட்டாங்க இண்டிபெண்டன்ட். இது கொஞ்சம் முக்கியமா, இது ஒரு டீம் குரூப் 4ல கேட்ட கேள்வி. நம்ம இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. தொழிலாளர் கட்சின்னு சொல்றீங்களா? அப்படி அந்த தொழிலாளர் கட்சி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி சிம்பிளான ஒரு
கட்சி தாமா 1936 இந்த கட்சி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த தொழிலாளர் கட்சி ஆர் லேபர் பார்ட்டி, ஓகேவா, அது இண்டிபெண்டன்ட் அப்படின்னா விடுதலை பெற்ற ஒரு தொழிலாளர் கட்சி, விடுதலை தொழிலாளர் கட்சி அப்படிங்கிறது 1937 உருவாக்கியிருப்பாங்க. இது வேற யாருமே இல்ல, நம்ம பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர். ஸோ அவர்னால உருவாக்கப்பட்ட கட்சியோட பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது தொழிலாளர் கட்சி. ஸோ அப்ப இந்த இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டிக்கு அப்புறம் உருவான அடுத்த கட்சி தான் நமக்கு 15வது கட்சியா. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி தான். இட் இஸ் கால்ட் அஸ் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் பிளாக், ஓகேவா. ஸோ இங்கிலீஷ்ல அதே தான், தமிழ்ல அதே வருதமா, ஃபார்வர்ட் பிளாக். இதுவும் 1939 உருவாக்கி இருப்பாங்கம்மா. இதை யார் உருவாக்குனாங்கன்னா சேம் பி.ஆர். அம்பேத்கர் தான் இது உருவாக்கியிருப்பாங்க. யாருமா? பி.ஆர். அம்பேத்கர். ஸோ 1939 ஸோ இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கட்சியின் பேர் தான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சி. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கட்சி நம்ம போட்டுக்கோம், ஓகேமா. ஸோ 16 கட்சி. இது என்ன சொல்லுவாங்கன்னா அனைத்து இந்தியா பட்டியலிடப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து இந்தியா ஆர் ஆல் இந்தியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன். ஸோ அனைத்து இந்தியா தாழ்த்தப்பட்ட ஆர் அந்த அமைப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் சிம்பிளா ஏஐஎஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சந்தேகமே வேண்டாம். ஸோ 1942 இதை உருவாக்குனது யாராத்தான் இருக்கும், நம்மளுடைய பி.ஆர். அம்பேத்கர் தான். யாருதான்? பி.ஆர். அம்பேத்கர் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான அரசியல் கட்சிகள்மா இந்தியால உருவானது. ஸோ டக்குனு ஒரு டைம் ரீகேப் பண்ணிக்க. ஸோ முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து குயிக் ரீகேப். ஓகே. ஸோ இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட முதல் கட்சியோட பேர் என்னமா, பங்கபக்ஷ பிரக்ஷா சபா. எந்த வருடமா? 836 நம்ம ராஜாராம் மோகன் ராய் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள். அதுக்கப்புறம் இரண்டாவது ஆரம்பித்த கட்சியின் பேர் என்னமா, ஜமீன்தாரி அமைப்பு ஆர் பெங்கால் நில சமுதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1836 உருவாக்கி இருக்காங்க. ஸோ பி.கே. தாகூர், ஸோ டி தாகூர், தென் ஆர்.கே. தேப் அவரோட உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட மூணாவது கட்சியின் பேர் என்னமா, பிரிட்டிஷ் இந்தியா சமுதாயம் 1843 உருவாக்கியிருப்பாங்க. நம்ம வில்லியம் ஆடம் அவர்னால இங்கிலாந்துல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். அதுக்கப்புறம் நாலாவதா உருவாக்கப்பட்ட கட்சி பிரிட்டிஷ் இந்தியா அமைப்பு 1851 உருவாக்கியிருப்பாங்க. சோ நம்ம ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாவது அரசியல் கட்சியும் மூணாவது அரசியல் கட்சியும் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவானதுதான் இந்த பிரிட்டிஷ் இந்தியா அமைப்பை படி சொல்றது. சோ அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட அஞ்சாவது கட்சி என்னமா, கிழக்கிந்தியா அமைப்பு, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ உருவாக்கணும் யாருனாமா, தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ லண்டன் அப்படிங்கிறது தான் அந்த கட்சி உருவாக்கி இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்த கட்சி தான் பூனே சர்வஜனிக் சபா 1870. ஸோ மகதேவ் கோவிந்த ரானதே ஆர் எம்.ஜி. ரானதே அவர்கள்னால. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்னமா, இந்தியன் லீக் அப்படிங்கிற கட்சி 1875. ஸோ சிசிர் குமார் கோஷ் அவரோடு உருவாக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட எட்டாவது கட்சி என்னமா, இந்தியா கல்கட்டா அமைப்பு ஆர் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா 1876. நம்ம ரெண்டு பேருமா அனந்த மோகன் போஸ் அண்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாம்பே பிரசிடென்சி அமைப்பு 1885 நம்ம 3 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பி.எஸ். மெக்தா, பக்ருதீன் தியாப்ஜி, தென் கே.டி. தெலாங். அதுக்கப்புறம் ஐஎன்சி எந்த வருஷம் 885. ஸோ ஆலன் ஆக்டோவியா ஹூம் ஆர் ஓ ஹியூம். அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டதா சுராஜ்ய கட்சி ஜனவரி 1, 1923 உருவாக்கியிருப்பாங்கம்மா. ஸோ சி.ஆர். தாஸும் மோதிலால் நெஹ்ரு உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி 925 எம்.என். ராய், ஸோ ஏ. முகர்ஜி, ஹஸ்ரத் மொஹானி. ஸோ இது ஒரு 3 பேர் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி 1934. ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ் அவர்னால. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட கட்சி என்னமா, ஸோ இந்த தொழிலாளர் கட்சி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி 936 பி.ஆர். அம்பேத்கர் சார் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக்
39 அதுவும் பி.ஆர். அம்பேத்கர் தான். அதுக்கப்புறம் அனைத்து இந்தியா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அமைப்பு ஆல் இந்தியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் 942 அதுவும் யார் நம்ம பி.ஆர். அம்பேத்கர் தான். சோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நிறைய அமைப்புகள். ஆனா தற்போது பார்த்தீங்கன்னா இப்ப இந்தியாவில வந்து 2 பார்ட்டி சொல்லுவாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டி ஆர் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய கட்சி ஒண்ணுமா மாநில கட்சிகள் ஒண்ணு. சோ அப்படி இன்னைக்கு பிரசன்டா 2024 இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு தேசிய கட்சிகள் இருக்குன்னாமா இந்தியால மொத்தமா 6 தேசிய கட்சிகள் மொத்தமா இருக்கு. ஓகேவா? எவ்வளவு இருக்கு? 6 தேசிய கட்சிகள். மாநில கட்சிகள் உங்களுக்கே தெரியும். அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு வேறு கட்சிகள் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மாநில கட்சிகள் தான். ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு ஏஐஏடிஎம்கே தான். மிச்சப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இருக்குன்னா இப்ப அரசியல் கட்சிகளை வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு பார்த்தோம்னா ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள். இன்னொன்னு ரெகனைஸ்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு சொன்னா ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள். இன்னொன்னு என்னன்னா ரெகனைஸ்ட் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட கட்சிகள். அப்படி தமிழ்நாட்டுல நிறைய பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சீமான் சார் கட்சியில ஆரம்பிச்சுமா எல்லா கட்சிகளுமே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தான். ஆனால் அதுக்கு அங்கீகாரம் தருவது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் இருப்பாங்க. அவங்கதான் ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கீகாரம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு மாநில கட்சி ஆக வேண்டும் என்று சொன்னால் சில நிபந்தனைகள். ஃபார் எக்ஸாம்பிள் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். இல்ல அப்படிங்கிறப்போ இப்ப நம்ம நடக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒரு லோக்சபா சீட்டாவது வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 3% இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள் இருக்குமா. அந்த நிபந்தனைகள் எல்லாம் எந்தெந்த கட்சிகள் வந்து முழுமைப்படுத்துகிறதோ அதை மட்டும்தான் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்று அழைப்போம். மிச்ச கட்சிகள் எல்லாமே பதிவு பண்ணப்பட்ட கட்சிகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம விஜய் சார் ஆரம்பிச்ச கட்சி எடுப்போம். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பார்த்தோம்னா அது இப்போ ரெஜிஸ்டர்டா ரெகுலேஷன் கேட்டா இது சொல்லி ரெஜிஸ்டர் பார்ட்டி ஒரு பதிவு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். ஆனா அது அங்கீகாரம் பெற்ற கட்சி கேட்டா கிடையாது. அப்படி தமிழ்நாட்டுல அங்கீகாரம் கிடைத்த கட்சிகள் 2 கட்சிகள் தான். ஒண்ணுதுமா டிஎம்கே, நெக்ஸ்ட் வாட் ஏடிஎம்கே. அப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும். பட் இந்தியா சொல்லி நம்ம ஜென்ரலா பாக்குறப்ப எவ்வளவு அரசியல் கட்சிகள் நம்ம 6 அரசியல் கட்சிகள் தான் இருக்கு. அப்படி முதல் உருவான நமக்கு தெரியும் ஐஎன்சி. ஓகேவா? எந்த வருஷம் 1885. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட கட்சிமா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 2ஆ பிரச்சனை பண்ணீங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வேற, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்படிங்கிறது வேற. சோ இதை உருவாக்கியிருப்பாங்க நமக்கு 1964 இந்த கட்சி உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற 3வது பிஜேபி. பிரசன்ட் ரூலிங் போயிட்டு இருக்கணும் பாரதிய ஜனதா பார்ட்டி 1980 இந்த கட்சி உருவாக்கி. அதுக்கப்புறம் வந்த கட்சி பார்த்தீங்கன்னா நமக்கு பகுஜன் சமாஜ் கட்சி அப்படி சொல்லுவாங்க. இந்த கட்சிமா பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஆர் பகுஜன் சமாஜ் கட்சி. இதை அப்ப நம்ம உருவாக்கியிருப்பாங்க 1984 பகுஜன் சமாஜ் பார்ட்டி உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 5வது வந்த கட்சி தான் தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய மக்கள் கட்சி, நேஷனல் பீப்புள் பார்ட்டி. இதை உருவாக்கியிருப்பாங்க நமக்கு 2013 தேசிய மக்கள் கட்சி. கடைசியா இருக்கக்கூடிய கட்சி தான் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி கட்சி 2012 உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி தான். அப்ப இன்னைக்கு பிரசண்டா இந்தியால எவ்வளவு தேசிய கட்சிகள் இருக்காமா 6 தேசிய கட்சிகள் தான். இந்திய தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட்மா, பாரதிய ஜனதா பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, தேசிய மக்கள் பார்ட்டி, தென் ஆம் ஆத்மி பார்ட்டி. சோ அந்த பார்ட்டியோட இயர்ஸ் எல்லாம் கிளியரா பார்த்துங்க. 85, 64, 1980, 1984, 2013, 2012. ஓகேமா? இதெல்லாம் இந்தியாவில நம்ம ஜென்ரலா இருக்கக்கூடிய கட்சிகளா இருந்துச்சு. இப்ப நம்ம தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுப்போம். சோ தமிழ்நாட்டுல நமக்கு மாநில கட்சிகள் தான் இருக்கே தவிர தேசிய கட்சிகள் எதுவுமே கிடையாது. சோ 2 மாநில கட்சிகள் தான். சோ ஒண்ணு நமக்கு என்ன சொல்லுவோம்? டிஎம்கே சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? ஏஐஏடிஎம்கே. சோ 2 கட்சிகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளா இருக்கு.
ஸோ 1949 காலகட்டத்துல தான் இந்த திராவிட முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே. தென் 1972 தான் உங்களுடைய ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது எப்படி ஒர்க் ஆகுறமா சிம்பிளா முதல்ல 1916ல சவுத் இந்தியா லிபரல் பெடரேஷன் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. என்ன கட்சிமா? தென்னிந்தியா லிபரல் இயக்கம் சவுத் இந்தியா லிபரல் பெடரேஷன். இந்த 1914 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி தான் 1917 நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பேர் மாறும். அப்ப நீதி கட்சினா என்ன? ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 1917 இருந்து 1944 வரைக்கும் இந்த கட்சியின் பேர் நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். என்ன சொல்லுவோம் நம்ம? ஜஸ்டிஸ் நம்ம நீதி கட்சி. இது என்னன்னு 1944 பேரு மாறிச்சுன்னா டிஎம்கே அப்படின்னு சொல்லி டிகேன்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 1944 பேர் மாத்திருப்பாங்க. இந்த 1944 இருந்த டிகே தான் 1949 பிரிஞ்சு வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ 1916 ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய பேர் மாற்றம் என்னன்னு நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லி பேர் மாறுது. அப்படி பேர் மாற்றப்பட்ட அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி 1944 அதே பேர் தான் இருக்குமா. 1944 தான் அதுக்கு என்னன்னு பேர் மாத்திறாங்க? திராவிட கழகம் டிகே அப்படி சொல்லி பேர் மாத்திறாங்க. அது 1941 பேர் மாறுது திராவிட முன்னேற்ற கழகம். இதுல இருந்து பிரிஞ்சு வந்தாமா நம்ம எம்ஜிஆர் சார் இருக்காருல 1972 ஏஐஏடிஎம்கே அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப தமிழ்நாடுடைய பார்ட்டி ரொம்ப சிம்பிள் தான். எஸ்ஐஎல்எஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி பேர் மாறுது, அது டிகேன்னு பேர் மாறுது. டிகேல இருந்து பிரிஞ்சு வந்து டிஎம்கே, டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்து அதுமா ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி பேரை மாத்திருப்பாங்க. அப்படி தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்புகள் போடுங்க. விஜய் இருப்பீங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு போடுங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுங்கம்மா. என்ன சொல்லுங்கம்மா? மெட்ராஸ் நேட்டிவ் மாநாடு மெட்ராஸ் நேட்டிவ் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அமைப்பு ஓகேமா. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அமைப்பு அப்படின்னு எப்போ உருவாக்கியிருப்பாங்கம்மா? 1852 தான் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அமைப்பு அப்படிங்கிற ஒரு மெட்ராஸ் நேட்டிவ் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுல மெட்ராஸ் மாகாணத்துல உருவாக்கப்பட்ட முதல் கட்சி இந்த கட்சி தான். சோ இது எப்ப உருவாக்குனாங்கன்னா 1852. சோ 2 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. சோ ரொம்ப முக்கியமா என்ன பெருமா? ஃபர்ஸ்ட் என்னமா கசலு லக்ஷ்மி நரசு. கசலு லக்ஷ்மி நரசு செட்டி அப்படின்னு சொல்றோமா. சோ கசலு லக்ஷ்மி நரசு செட்டியும் தென் ஸ்ரீனிவாசர் யாருமா? ஸ்ரீனிவாசர். 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அமைப்பு உருவாகுதுமா. யாரும் உருவாக்குறாங்க? கசலு லக்ஷ்மி நரசு செட்டி ஒண்ணு, தென் ஸ்ரீனிவாசர் அப்படிங்கிறது. சோ அதுக்கப்புறம் நமக்கு உருவாக்கப்பட்ட இரண்டாவது அமைப்பு மெட்ராஸ் மகாஜன் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுமா? மெட்ராஸ் மகாஜன் சபா மெட்ராஸ் மகாஜன சபா. சோ இந்த மெட்ராஸ் மகாஜன சபா எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1884 இந்த மெட்ராஸ் மகாஜன சபா உருவாக்கியிருப்பாங்க. சோ இந்த மெட்ராஸ் மகாஜன சபா உருவாக்குனவர் யாருன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எம் வீர வீர ராகவாச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமா? வீர ராகவாச்சாரி. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு யாருன்னா பி அனந்தசார்லு அப்படிங்கிற நபர். மூணாவது வந்தவர் யாருன்னா சுப்பிரமணிய ஐயர். நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல பார்த்திருப்போம் சுப்பிரமணிய ஐயர். சோ சுப்பிரமணியருக்கு அப்புறம் வந்தவர் யாருன்னா ரங்கையா அப்படிங்கிற பேர். யாருமா? நாங்க பேர்ல கிளியரா போட்டிருங்க. 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அமைப்புமா. சோ கசலு லக்ஷ்மி நரசு செட்டி அப்படிங்கிற உருவாக்கியிருப்பாரு. 1884 மெட்ராஸ் மகாஜன சபா. சோ யாருன்னா வீர ராகவாச்சாரியார் ஒண்ணு,
அனந்த சாருல் அப்படிங்கிற ஒருத்தருமா, கடைசியாருமா சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒருத்தர் உருவாக்கி இருப்பார். ஓகே. சோ அதுக்கப்புறம் அந்த 3வது அமைப்போடைய பேர் தான் 3வது விட்டுருங்க, நமக்கு சிம்பிளா இருக்கும். சோ அதுக்கப்புறம் போடுங்க. சோ 3வது அமைப்பு என்னமா, நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன், SILF அப்படிங்கிற கட்சி 1916 உருவாக்கி இருப்பாங்கம்மா. சோ இந்த கட்சியை உருவாக்குனவர் யாருன்னாமா, நமக்கு நட்டேசனார் அப்படிங்கிறவரு. சரிமா, நட்டேசனார். தென் அடுத்தது TM நாயர். சரிமா, TM நாயர். தென் சார் பிட்டி தியாகராஜையா. பிட்டி, சரிமா, பிட்டி தியாகராஜையர். தென் ஃபைனலி யாருன்னாமா, அலமேல் அலமேலு மங்கம்மாள். அலமேலு அலமேலு மங்காள் போட்டுங்க. ஓகேமா. சோ நட்டேசனார், TM நாயர், சார் பிட்டி தியாகராஜர், தென் ஃபைனலி அலமேலு மங்காள். சோ இவங்க தான் 1916 கிழக்கிந்தியா அமைப்பு, சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன். சோ இதுதான் நமக்கு 1917 ஜஸ்டிஸ் பார்ட்டி, சோ நீதி கட்சி அப்படி சொல்லி நமக்கு பேரை மாத்திருப்பாங்கம்மா. சோ அப்ப இந்தியாவில மெட்ராஸ் மாகாணத்துல வந்த முதல் அரசியல் கட்சி எந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த நீதி கட்சி தான், ஜஸ்டிஸ் பார்ட்டி. சோ 1920 காலகட்டத்துல முதல் தேர்தல் நடக்கும். அப்படி நடந்த முதல் தேர்தல்ல மெட்ராஸ் மாகாணத்துல ஜெயிச்சு வந்த கட்சியின் பேர் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்ப என்ன கணக்காகுதுமா, 1920 இருந்து 1923 தான் மெட்ராஸ் மாகாணம். நமக்கு தெரியும் பிரிட்டிஷோட ஆட்சியிலமா 3 மாகாணமா பிரிச்சிருப்பாங்க. சோ முதல் மாகாணத்தின் பேர் என்ன சொன்னோம், மெட்ராஸ் மாகாணம் ஆர் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பெங்கால் மாகாணம் ஆர் பெங்கால் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாம்பே ஆர் பாம்பே பிரசிடென்சி. 3 மாகாணமா பிரிச்சிருப்பாங்க. சோ மெட்ராஸ் மாகாணம், பெங்கால் மாகாணம். அப்படி இந்த மெட்ராஸ் மாகாணத்துல உருவாக்கப்பட்ட அந்த கட்சி தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. 1920-23 தேர்தல் ஜெயிச்சிடுறாங்கம்மா. அப்படி ஜெயிச்சு மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சரா வந்தவர் யாருன்னா ஏ சுப்பராயலு அப்படி சொல்லுவாங்க. சரிமா, சுப்பராயலு. இவர் தான் 1920-23 முதலமைச்சரா வந்திருப்பாருமா மெட்ராஸ் மாகாணத்துக்கு. 1920-23 ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி 1923-1926 யார் தான் இருப்பாங்கம்மா, இவர் தான் இருப்பார். சோ அந்த கிட்டத்தட்ட 6 வருட காலம் யார் தான் இருப்பாங்கம்மா, சுப்பராயலு ஜஸ்டிஸ் பார்ட்டி அதான் நமக்கு ஆட்சி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1920 காலத்துல இருந்தோமா 1937 காலகட்டம் வரைக்கும் மெட்ராஸ் மாகாணத்துல ஜெயிச்ச கட்சின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். ஏன் சார் 1937 அப்புறம் என்ன ஆச்சுன்னா, 1937 அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற அமைப்பு தோக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு எது வந்துச்சுன்னா காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பு மெட்ராஸ் மாகாணத்துல வந்துச்சு. அப்படி காங்கிரஸ் இருந்து வந்தவர் தான் ராஜகோபாலாச்சாரி ஆர் ராஜாஜி அப்படிங்கிற. அப்போ இவர் தான் 1937 தேர்தலமா காங்கிரஸ் உடைய கட்சியில இருந்து ஜெயிச்சிருப்பார். அப்போ 1920 இருந்து 37 வரைக்கும் தான் நீதி கட்சிமா. சோ 37க்கு அப்புறம் எது வந்து நமக்கு காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி வந்துருச்சு. சோ யார் வந்திருப்பாங்க, ஆபியஸா ராஜகோபாலாச்சாரி தான் தலைவரா வந்திருப்பார். அப்படி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்னென்ன சாதனைகள் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இப்ப சிம்பிளா சொல்ல போனா 1923 மிட் டே மீல் ஸ்கீம், இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லுங்கம்மா, மிட் டே மீல் சிஸ்டம் ஒரு மிட் டே மீல் ஸ்கீம். சோ இது எங்க முதல்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னா, 1000 விளக்கு ஆர் 1000 லைட், 1000 விளக்கு. சோ நம்ம சென்னை இருக்கலாமா, சோ சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 1000 விளக்குல நம்ம தியாகராஜ செட்டியார் சரிமா. சோ தியாகராஜ செட்டியார் அவர் தான் முதல்ல கொண்டு வந்திருப்பாருமா. சோ மிட் டே மீல் ஸ்கீம் உருவாக்கப்பட்ட வருடம் 1923. தமிழ்நாடு ஃபுல்லா வந்திருக்காதுமா, இந்த 1000 விளக்குல மட்டும்தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1924 இதெல்லாம் என்னமா, ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியுடைய சாதனைகள். 1924 என்ன பண்றாங்கன்னா SSD அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு ஸ்டாஃப்
செலக்ஷன் போர்ட், ஸ்டாஃப் செலக்ஷன் போர்ட், எஸ்எஸ்பி. இந்த எஸ்எஸ்பி தான் 1929 என்னன்னு மாறி இருக்குன்னா மெட்ராஸ் மெட்ராஸ் பொது தேர்வாணையம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி பேர் மாதிரி கிளியரா போட்டுருங்க. ஸோ 1924 நமக்கு என்ன வருது, ஸ்டாஃப் செலக்ஷன் போர்ட். அது 1929 என்னன்னு பேர் மாறிச்சுமா மெட்ராஸ் பொது தேர்வாணையம் ஆர் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 1925 ஆந்திரா பல்கலைக்கழகம், ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1929 பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்கம்மா. 1944 தான் சேலம் அப்படிங்கிற ஏரியால அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு மாநாடு நடக்கும், சேலம் கான்பரன்ஸ். இந்த சேலம் மாநாட்டில் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி என்பது திராவிட முன்னேற்ற திராவிட கழகம், டிகே அப்படி சொல்லி பேர் மாறிப்பாங்க. சோ கிளியரா போட்டுருங்க. 1944 சேலம் மாநாட்டுல தான் இந்த நீதி கட்சி என்பது என்னன்னு பெயர் மாறிச்சுமா திராவிட கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது. அப்போ 1937 எந்த கட்சி தோத்தாச்சு நமக்கு, ஜஸ்டிஸ் பார்ட்டி தோத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்த கட்சி ஃபுல்லா எதுமா காங்கிரஸ் தான். அப்படி வந்த முதல் தேர்தல் எப்பமா 1937 தான் எங்க நடக்கும். முதல் காங்கிரஸ் வந்து நமக்கு ஆட்சி ஃபார்ம் பண்ணிருப்பாங்கம்மா. அப்படி காங்கிரஸ்ல முதல் அமைச்சர் யாருன்னு பார்த்தோம், ராஜாஜி தான் வந்திருப்பாரு. இவர் என்ன பண்றாருன்னா 1937 ப்ரோஹிபிஷன் டாக்ஸ் ஆர் ப்ரோஹிபிஷன் அப்படின்னு இந்த பூரண மது விலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை கொண்டு வரணுமா இந்த வருஷம் 1937. மதுவிலக்கு பூர்ணமா அமல்படுத்தப்பட்ட காரணத்தினாலமா வருமான அளவே ரொம்ப கம்மியா இருக்கும். வருமான அளவு ரொம்ப கம்மியான ஒரு காரணத்தினாலமா முதல்ல விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ், என்ன வரிமா விற்பனை வரிய சேலம் இவரோட சொந்த ஊரான சேலத்திலே கொண்டு வந்திருப்பாருமா. அப்ப இந்தியாவில முதல்லமா இந்த பூரண மது பானம் பூரண மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து யாருன்னா நமக்கு ராஜகோபாலாச்சாரி தான். எந்த வருஷம்னா 1937. அது கொண்டு வந்த காரணத்தினாலமா வருமானம் ஃபுல்லாவே குறைஞ்சிருக்கும். அந்த வருமானத்தை ஈடுகட்டுறதுக்காக அதே 1937 அக்டோபர் 1 சேலம் அப்படிங்கிற அவரோட சொந்த மாவட்டத்திலே விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ் அப்படி ஒரு டாக்ஸ் வந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் 1937 தமிழ்நாட்டுல முதல் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு, ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் ஆர் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு நடந்தது இவரோட காலகட்டம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னமா அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரியும் 1947 இந்தியா என்னமா விடுதலை கிடைச்சிடுறாங்க. விடுதலை பெற்ற பிறகு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தமிழ்நாட்டுல வந்த முதலமைச்சரோட பேர்லாம் பட்டியல போட்டுருங்க. விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவில் வந்த முதல் முதலமைச்சர் நம்ம ஓமந்தூர் ராமசுவாமி ரெட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இதுதான் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சரா வந்த முதல் நபர். ஓகே, இவருக்கு அடுத்த வந்த இரண்டாவது முதலமைச்சரோட பேர் தான் பி.எஸ். குமார சுவாமி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. குமாரசுவாமி ராஜா. பி.எஸ். குமாரசுவாமி ராஜா தான் தமிழ்நாட்டுல வந்த இரண்டாவது முதலமைச்சர். அதுக்கப்புறம் வந்தது மறுபடியும் ரெண்டாவது டைம் விடுதலைக்கு அப்புறம் யாரோட டைம் வந்திருப்பாங்க, ராஜாஜி ராஜகோபால சாரி அப்படின்னு வந்திருப்பாரு. இவரை பத்தி இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் போட்டிருக்குமா, 1959 அந்த காலகட்டத்திலமா இவர் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துருவார். 1959 காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துமா அதே 1959 காலகட்டத்திலமா இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருப்பார். அப்படி அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியின் பெயர் தான் சுதந்திர கட்சி ஆர்
சுதந்திர சுதந்திர பார்ட்டி. இது கேள்வியா கேட்பாங்கம்மா. இந்த சுதந்திர கட்சி சுதந்திர பார்ட்டி ஆரம்பிச்சு யாருமா ராஜாஜி தான் ராஜகோபாலாச்சாரி. சோ அதுக்கப்புறம் அந்த 4வது முக்கியமான ஒரு நபர் தான்மா காமராஜர். யாருமா? கே காமராஜர். சோ திட்டமா 1954 இருந்து 1963 9 வருட காலகட்டங்கள்மா 3 டைம் இவர் முதலமைச்சர் இருப்பார். எவ்வளவு வருஷங்கள்மா? சோ 9 வருட காலகட்டம் 3 வருஷங்கள் வந்து இவர் முதலமைச்சர் இருப்பார். சோ இவரோட காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய பேர்கள் வச்சிருப்பாங்க. இஸ் கால்ட் அஸ் த கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவாங்கம்மா? கிங் மேக்கர் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி கே திட்டம் ஆர் காமராஜர் திட்டம். இந்த கே திட்டம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைம்மா. இப்ப பொதுவா அழகா என்ன சொல்லியிருப்பாரு நம்ம, சோ இந்த வயதில் மூத்த தலைவர்கள் எல்லாமே அமைச்சரவை பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு கட்சியை மட்டும் பார்க்கலாம். சோ இந்த அமைச்சரான வேலைகளுக்கு எல்லாமே ஒரு இடைநிலை போடலாம். சோ வயசானவங்க ஃபுல்லாவே கட்சியை மட்டும் பார்த்துக்கலாம். ஆட்சி எல்லாமே இளைய சமுதாயத்திடம் போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கே பிளான் அப்படின்னு சொல்ல. சோ அதுக்கப்புறமா இவரை பத்தி சொல்லணும்னா இவரோட காலகட்டம் ரொம்ப முக்கியமான 1956. அது ரொம்ப முக்கியமான என்னமா இந்தியா தமிழ்நாட்டு மாநிலத்தின் அலுவலக மொழி தமிழ் அப்படின்ட்டு ஒரு இருப்பார். சோ தமிழ் as the official language. என்ன லாங்குவேஜ்மா? தமிழ் as the official language. சோ வந்து தமிழ்நாட்டுடைய அலுவலக மொழி அப்படிங்கிற மொழி எது வந்திருக்கும்? சோ தமிழ் அப்படிங்கிற மொழி தான் வந்திருக்கும். சோ அதை கொண்டு வந்து யாரு தான் நமக்கு? நம்மளுடைய காமராஜர் தான். ஓகேவா? சோ நிறைய அணைகள் கட்டியிருப்பாங்க. அப்புறம் இவங்களோட ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. அவர் என்னென்ன விஷயங்கள் ஃபுல்லா பண்ணிருப்பாரு. சோ இதுல ரொம்ப ஒரு இருக்குன்னா அந்த கே பிளான், அதுக்கப்புறம் கிங் மேக்கர், அதுக்கப்புறம் தமிழ் அலுவலக மொழி 1956. சோ 9 வருட காலம் இருந்திருப்பாருமா. தொடர்ந்து 3 டைம் முதலமைச்சரா இருந்திருப்பார். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா இவரை தொடர்ந்து வந்த அடுத்த 5வது பர்சன் தான் யாருனாமா எம் பக்துவாச்சலம் அப்படிங்கிற நபர். ஏமா வருவாங்க? பக்தவா சலம். சோ இவர்தான் கடைசி காங்கிரஸ் அமைச்சரா இருப்பார். ஏன்னா பக்துவாச்சலம் அவரோட காலகட்டத்திற்கு பிறகுமா நமக்கு காங்கிரஸ்ல இருந்து முதலமைச்சர் ஆட்சியிருக்காங்க யாருமே கிடையாது. அப்படி கடைசியா வந்த நபர் யாருன்னா நமக்கு எம் பக்துவாச்சலம் தான் வந்திருப்பார். சோ இவரோட காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டமா. ஏன் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்னா 1965 இந்த வருஷம் 1965ல டான்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுமா டான்சி தமிழ்நாடு 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 ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு சிறு குறு தொழில் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் டான்சி வச்சுங்க. 1965 தான் அந்த டான்சி அப்படிங்கிற அமைப்பு ஒண்ணு உருவாக்கியிருப்பாங்க. அப்போ 1965 அப்போ உருவாக்கியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இவற்றுல நமக்கு தெரியுமா இதோட கடைசி யாரு முடிச்சிட்டாங்க? காங்கிரஸ் அமைச்சப்படுகின்ற முடியுது. சோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் நமக்கு டிகே அப்படிங்கிறதுமா எந்த உருவாச்சுமா டிஎம்கே. சோ திராவிட முன்னேற்ற கழகம். சோ டிகேல இருந்து பிரிஞ்சு வந்த கட்சியாம திராவிட முன்னேற்ற கழகம் 1967ல நம்ம அறிஞர் அண்ணா வந்து ஆட்சி பண்ண வந்திருப்பாருமா 2 வருஷம் இருப்பார். 1967ல இருந்து 1969. சோ இந்த காலகட்டம் 2 காலகட்டம் யாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணா தான் இருந்திருப்பாரு. சோ இவரோட காலகட்டத்தில் நிறைய முக்கியமான விஷயம் நடந்திருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வந்து படியரிசி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். என்ன திட்டமா? படியரிசி திட்டம். சோ படியரிசி ஒண்ணு மேல ஒரு படி அரிசி வந்து ₹1. அப்ப ₹1க்கு ஒரு படி அரிசி முதலில் வழங்கியவர் யாருன்னா நமக்கு அறிஞர் அண்ணா தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க நம்ம நிறைய விஷயங்கள் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஸ்ரீ அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு பதிலாம திரு அப்படிங்கிற வார்த்தையை மாத்திருப்பார். ஓகேவா? அதே மாதிரி நம்ம மாநிலத்துடைய அந்த எம்ப்ளம் இருக்கு பாத்திருக்கீங்களா? ஒரு காலகட்டத்து வரைக்குமா
சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு இருந்துச்சு. நினைச்சுமா சத்திய மேவ ஜெயதே. அந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறத வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பார். என்ன மாத்திருப்பாருமா? வாய்மையே வெல்லும். சோ சத்தியமேவ ஜெயதேவ் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய எம்பளம் என்ன பேர் மாதிரிமா? வாய்மையே வெல்லும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னமா 1969 சோ ஜனவரி 14 சோ இந்த நாள பத்தி என்ன பண்ணிருப்பாருனாமா, நமக்கு தமிழ்நாடு அதாவது மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறத என்னன்னு பேர் மாத்திருப்பாங்கம்மா? தமிழ்நாடு அப்படின்னு மாத்திருப்பாங்க. அப்ப நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வந்த காலகட்டம் எதுனா, ஜனவரி 14, 1969 இதெல்லாம் யாரோட காலகட்டம்னா, நம்ம அறிஞர் அண்ணாவுடைய காலகட்டம் தான். சோ அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா 2 வருட காலம் தான் இருக்காரு. அண்ணன் என்ன பண்ணிடுறாருன்னா, இறந்துடுறாரு. சோ அறிஞர் அண்ணா சென்ற பிறகு அவரை பின்தொடர்ந்து வந்தவர் தாம்மா, நம்ம ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய கருணாநிதி அவர் தான் வந்திருப்பார். கருணாநிதி. சோ கருணாநிதி சாரை பத்தி சொல்லணும்னா, ஆ அதிக முறை முதலமைச்சரா இருந்த அ அ நபர் அவர்தான். சோ ரொம்ப காலங்கள் முதலமைச்சரா இருப்பாருன்னா, சோ அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா, சோ முடிஞ்ச அதிக ரொம்ப ரொம்ப முக்கியமா அவர் பண்ண விஷயம்னா, நம்ம தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்றோம்ல. இந்த நீராடும் கடலுடுத்த. அந்த தமிழ் தாய் வாழ்த்த வந்து சுந்தரம் பிள்ளை எழுதியிருப்பார். சோ இவரோட காலகட்டத்தில தாம்மா தமிழ் தாய் வாழ்த்து சுந்தரம் பிள்ளை இதெல்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து உள்ள வரக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதுக்கப்புறம் எப்படி நமக்கு 1965ல டான்சி அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாச்சோமா, அதே மாரி தான் 1970 இந்த காலகட்டத்திலமா இன்னொரு ஒரு தொழிற்சாலை கலப்பை உருவாக்கியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் டான்சிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டு வச்சுக்கோமா. சோ டான்சி அப்படின்னு அமைப்பு உருவானது எப்பமா? 1965 நமக்கு டான்சிட்கோ எப்போ உருவாகுது? 1970ல தான் டான்சிட்கோ அப்படின்னு அமைப்பு. அதுக்கப்புறம் 1971லமா சிப்காட் என்னங்கம்மா? சிப்காட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாயிருக்கு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு இவரோட அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஆ நம்ம எப்படி வந்து அறிஞர் அண்ணா வந்துமா ஒரு படி அரிசி ரூ. 1 சொல்லியிருப்பாரோ, அதே மாரி இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, 1 கிலோ அரிசி ரூ. 1. சோ அத இந்தியால தமிழ்ல அமல்படுத்த வேண்டிய நம்மளுடைய அ கலைஞர் ஐயா தான் உருவாக்கியிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் அ சமத்துவபுரம் 1997 காலகட்டத்தில இருந்தோமா என்ன படமா? சமத்துவபுரம். சோ அப்படிங்கிற அந்த ஒரு ஒவ்வொரு மாநிலத்திலமா ஒரு 4, 5 இடத்துல வந்து சமத்துவபுரம். இந்த ஜாதிகள் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இடமா சமத்துவபுரம் அப்படி சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம்னா இந்த 1999 காலகட்டத்திலமா உழவர் சந்தை. சோ இந்த உழவர் சந்தை 1999ல கொண்டு வந்திருப்பாருமா. சோ நம்மளுடைய மதுரை இருக்குல்லம்மா, சோ மதுரையில தான் முதல் உழவர் சந்தை கொண்டு வந்திருப்பாங்க. சோ 1990 இதெல்லாம் நம்மளோட கலைஞர் சார்ல பண்ணது தான். 1999ல தாம்மா உழவர் சந்தை அப்படி சந்தை கொண்டு வந்திருப்பாங்க. தென் 2000 சோ இந்த காலகட்டத்தில நமக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய 1333 அடி 133 அடி சிலை. சோ திருவள்ளுவர் சிலை இருப்பது நம்ம கன்னியாகுமரியில. சோ அத வந்து இனாகரேட் பண்ணதும் 2000 காலகட்டம் தான். இது வந்து நம்ம கலைஞர் சார் காலகட்டத்தில தான் இனாகரேட் பண்ணியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு நெறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ கலைஞரின் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் 2009 சோ 2009 காலகட்டத்திலமா கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. தென் 2010 அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நலமான தமிழகம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாரு. சோ கிளியரா போட்டுங்க 2006ல போடுங்க. சோ 2006ல வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு. 2009ல கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. 2010லமா நலமான தமிழகம் அப்படிங்கிற திட்டத்த கொண்டு வந்திருப்பார். ஓகேமா. சோ அதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து டிஎம்கே கவர்மெண்ட் இப்ப என்ன இப்ப இருக்கக்கூடிய நம்ம
உங்களுக்கு எம்.கே. சதாசிவம் அப்ப எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்தவர் யாருன்னா நமக்கு எம்.ஜி. ராமச்சந்திரன் சார். இப்ப கலைஞர் சாருக்கு அப்புறம் வந்தது யாருன்னா எம்.ஜி.ஆர் தான் வந்திருக்கு. ஸோ எம்.ஜி. ராமச்சந்திரன் சார் வந்திருப்பாரு. ஸோ 10 வருட காலம் மூலமா அவரு முதலமைச்சரா இருந்திருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 1977ல இருந்து 1987 வரை. ஸோ 10 வருட காலம் முதலமைச்சரா இருந்தது யாருன்னா நம்மளுடைய அ எம்.ஜி.ஆர் சார் தான் இருந்திருப்பாரு. ஸோ இவரோட காலகட்டத்தில பார்த்தோம்னா நெறைய முக்கியமான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1982 ஸோ அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு முதலமைச்சர் ஊட்டச்சத்து அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதிக அளவு கொண்டு போயிருப்பாரு. ஏன்னா, அதே மாரி 1987 காலகட்டத்திலமா முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய பெயர்லமா இந்த மகப்பேறு திட்டமெல்லாம் கொண்டு வந்திருப்பார். ஸோ 2டே விஷயம் போட்டுருங்க. 1982லமா முதலமைச்சரின் சத்துணவு வழங்கும் திட்டம். அவர் சீஃப் மினிஸ்டர் நியூட்ரிஷியஸ் மீல் புரோகிராம் அத கொண்டு இருப்பாரு 82ல. 1987லமா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். ஸோ எம்ஜிஆர் காலகட்டமா 10 வருட காலகட்டம் வந்து அமைச்சரா இருந்திருப்பாரு. ஸோ மக்கள் திலகம் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு பிறகு வந்தவங்க நம்ம ஜெயலலிதா அவங்க. ஸோ அடுத்து யாரும்மா? ஜெ ஜெயலலிதா அம்மாவும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான். ஏன்னா இன்னைக்கும் தமிழ்நாட்டுலமா மிக இள வயதில் முதலமைச்சரானவர் யாருன்னு கேட்டா நம்ம ஜெயலலிதா மேம் தான். த யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இவரோட காலகட்டத்துல நமக்கு நெறைய அ விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1992லமா கிரடல் பேபி ஸ்கீம். தொட்டில் குழந்தை திட்டம் அப்படி சொல்லுவாங்க. என்னம்மா? கிரடல் பேபி ஸ்கீம் தொட்டில் குழந்தை திட்டம் சேலம் அப்படின்னு எடுத்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1992 அதே மாரிதாம்மா அதே வருடம் 1992ஆம் வருடம் தாம்மா ஆல் இந்தியா வுமன் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ பெண்களுக்காக இந்த அ காவல்துறையில பார்த்தீங்கன்னாமா, ஸோ 1992 காலகட்டத்தில 2 முக்கியமான விஷயம். தொட்டில் குழந்தை திட்டமும் 1992 தாம்மா. அதே மாரி தான் உங்களுடைய அனைத்திந்தியா பெண்களுக்கான நீதிமன்றம். அது உருவாக்கப்பட்டதும் 1992 காலகட்டம் தான். ஸோ அதுக்கப்புறம் 2013 நமக்கு அம்மா குடிநீர் திட்டம். அதே 2013 அம்மா உணவகம். ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஜெயலலிதா மேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அ எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பாரு. ஸோ அவருடைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அ 2017 ஸோ 2017 குடி மராமத்து திட்டம். ஸோ 2017 குடி மராமத்து திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்த உருவாக்கியிருப்பாங்கம்மா. எந்த வருடமா? 2017ஆம் வருடம். ஸோ குடிமராமத்து திட்டம். ஸோ இந்த தண்ணீகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஃபுல்லா சுத்தம் முறையா கொண்டு வந்திருப்பாங்க. அதே 2018 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆ நம்ம முத்துலட்சுமி ரெட்டியோடைய அந்த மகப்பேறு உதவித்தொகை இருக்குல்லம்மா, 2018ல தாம்மா ரூ. 12,000 இருந்த அந்த மகப்பேறு ஓய்வூதிய திட்டமா, மகப்பேறு எ அமௌண்ட்ட வந்து 18,000 இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்கம்மா. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி தான். ஸோ யாரு வந்து இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு அப்படிங்கிறவங்க வந்து ரூ. 12,000 அமௌண்ட்ல இருந்து ரூ. 18,000 மாத்திருப்பாங்க நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி சார் தான மாத்திருப்பார். ஓகேமா? பொதுவா இந்த அரசியல் கட்சிகள் பாயிண்ட் ஆஃப் வியூலமா, சோ நீங்க கிளியரா படிச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி என்னமா, சோ அந்த அமைப்புல ஃபுல்லா கிளியரா பாத்துருங்க. எந்தெந்த வருடங்கள் எத கொண்டு வந்தாங்க. அப்ப தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்ட கட்சிகள், அந்த கட்சிகளுடைய பேரெல்லாம் என்னன்னு சொல்லி பாத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அ பழைய அ அ வருஷங்கள உட்கார்ந்து படிக்கிறது இல்லாம, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ்நாடு ஸ்கீம் ஓகேவா? சோ இத மட்டும் கிளியரா எழுதிக்கங்க. நான் சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்கீம்ஸ ஃபுல்லாமா ஒரு டைம் கிளியரா கோ த்ரூ பண்ணி ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து போட்டுமா, இல்லம் தேடி கல்வின்னு சொல்லுவாங்க. இல்லம் தேடி கல்வி. சோ ஒரு ஸ்கீம நீங்க படிக்கிறப்ப எப்படி படிக்கிறீங்கன்னா, எந்த வருடம் அந்த ஸ்கீம் உருவாக்கப்பட்டுச்சு?
எந்த மாவட்டத்துல அந்த ஸ்கீம் முதல்ல உருவாக்குனாங்க, எந்த அமைச்சர் எந்த துறைக்கு கீழ அந்த திட்டம் என்பது வருகிறது, இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன? சோ தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஸ்கீம் நீங்க படிச்சாலுமே இந்த 4 பாயிண்ட்ட படிச்சுங்க. சோ எந்த வருடம் கொண்டு வரப்பட்ட திட்டம், அதே மாரி எந்த மாவட்டத்துல திட்டத்த உருவாக்குனாங்க, எந்த அமைச்சர் கீழ அது வருமா, தென் அதோடைய நோக்கம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இல்லம் தேடி கல்வி கிளியரா பாத்துருங்க. தென் நெக்ஸ்ட்மா மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம். தென் தேர்ட் ரொம்ப முக்கியமா இன்னுயிர் காக்கும். இன்னுயிர் காப்போம் 48. இதெல்லாம் இப்ப சமீப காலத்துல கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் தாம்மா. இன்னுயிர் காப்போம் 48. சோ அதுக்கப்புறமா புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம். சோ இந்த புதுமை பெண் திட்டத்தையும் ஒரு டைம் கிளியரா பாத்துருங்க. சோ புதுமை பெண் திட்டத்துக்கு பிறகுமா நான் முதல்வன் திட்டம்னா என்ன? நான் முதல்வன் திட்டம். சோ நான் முதல்வன் திட்டத்துக்கு பிறகுமா சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சரின் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம். சோ முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம். சோ அதையும் ஒரு டைம் கிளியரா பாத்துங்க. தென் 7th ரொம்ப முக்கியமான ஸ்கீம்னா உங்களை தேடி உங்கள் ஊரில். உங்களை தேடி உங்கள் ஊரில். இதெல்லாம் இப்ப கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் தாம்மா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான அடுத்த ஸ்கீம் என்னன்னா, உங்களுடைய விடியல் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. விடியல் பயணம். இந்த பெண்களுக்கெல்லாம் இலவச போக்குவரத்து குடுத்துருக்காங்களாமா? பஸ்ல ஃப்ரீ யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்களாமா? அதுதான் விடியல் பயணம். சோ விடியல் பயணம் ஒரு டைம் கிளியரா பாத்துருங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்கீம் என்னம்மா உங்களுக்கு? தொழில் அலகு. தொழில் அலகு திட்டம். இது ரொம்ப முக்கியமான திட்டம் தாம்மா. சோ பெண்களுக்கான அந்த தொழில் அலகு திட்டம். சோ இந்த ஸ்கீம் ஒரு டைம் பாத்துக்கங்க. சோ அதுக்கப்புறம் வந்து யூ மேக் ஷூர் தட் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட்டா இப்ப கொண்டு வந்த இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்த தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு என்னன்னு பாத்துங்க. தென் அடுத்ததுமா ஆ சீஃப் மினிஸ்டர் தாயுமானவர். இதெல்லாம் இந்த ஆண்டு பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் தான். சீஃப் மினிஸ்டர் தாயுமானவர் திட்டம். தென் கலைஞரின் கனவு இல்லம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். தென் இந்த 3மே இப்ப பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் தான் இந்த ஆண்டு பட்ஜெட். சோ கொஞ்சம் கிளியரா பாத்துங்க. சோ தமிழ் புதல்வன்னா என்ன? சோ முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம்னா என்னம்மா? தென் கல்வி அ அ சாரி கலைஞரின் அ கனவு இல்லம் திட்டம். சோ அதெல்லாம் ஒரு டைம் கிளியரா பாத்துருங்க. சோ அதுக்கப்புறமா வருமுன் காப்போம் ஒரு டைம் பாத்துங்க. ஓகேவா? சோ வருமுன் காப்போம் திட்டம். சோ வருமுன் காப்போம் திட்டத்தையும் ஒரு டைம் கிளியரா பாத்துருங்க. சோ இதெல்லாம் எப்படின்னாமா, அதுக்கு இதையும் வேணா ஒரு டைம் பாத்துங்க. சோ தமிழ் மொழி அர்ச்சனை. தமிழ் மொழி அர்ச்சனை. இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா, சமஸ்கிருத மொழி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப நெறைய கோயில் என்ன பண்ணலாம்? இப்ப தமிழ் மொழியிலும் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லட்டுமா,
தமிழ் மொழி அர்ச்சனை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ் மொழி அர்ச்சனை அதோட டீம் பாத்துங்க. தென் அடுத்ததுமா அனைத்து ஜாதி அர்ச்சகர். அனைத்து ஜாதி அர்ச்சகர். ஸோ அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டம். ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்க? அதையும் ஒரு டைம் கிளியரா பாத்துருங்க. ஓகே. ஸோ நீ பழைய ஸ்கீம்ஸ் அதெல்லாம் படிக்க காட்டிப்பா. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரு டைம் படிச்சிருங்க. ஓகேமா? அதுக்கப்புறம் இன்னொன்னு வேணா ஆட் பண்ணீங்க. போட்டு 16வது ஸ்கீமாமா மீண்டும் மஞ்சப்பை திட்டம். மீண்டும் மஞ்சப்பை. அது ஒரு டைம் கிளியரா பாத்துருங்க. தென் ஸோ இந்த ஸ்கீம்ஸ்ல கிளியரா ஒரு டைம் பாத்துருக்குமா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஸோ சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அரசியல் கட்சிகள் எப்போ உருவாக்குனாங்க, என்ன உருவாக்குனாங்க அதுவும் கேட்பாங்கம்மா. ஸோ அது போக மேக்ஸிமம் அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்கீம்ஸ் உள்ளவே ஒரு டீம் பார்த்து ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட 4வது முக்கியமான லெசன் தான் இடஒதுக்கீட்டு கொள்கை ஆர் ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுச்சுமா? இட ஒதுக்கீட்டு கொள்கை ஆர் ரிசர்வேஷன் பாலிசி. சிம்பிளா சொல்ல போனா நம்ம இன்னைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்மா. எந்த ஒரு அரசாங்க வேலையை எடுத்துட்டாலும் சரி, இல்ல எந்த ஒரு அரசாங்க அலுவலகங்கள் எடுத்துட்டாலும் சரிமா, இல்ல இந்த அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கட்டும், இந்த கல்விக்கூடங்கள் இருக்கட்டும். ஸோ இன்னைக்கும் கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கு மட்டும்தாம்மா இந்தியாவில் என்ன இருக்கு? இடஒதுக்கீடு அப்படி சொல்லக்கூடிய ரிசர்வேஷன் பாலிசி இஸ் ஓகே. ஸோ அப்படி இன்னைக்கு பிரசண்டா இந்தியா தமிழ்நாடு வேண்டாம். ஸோ இந்தியாவில் எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டுல எவ்வளவு சதவீதம். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தற்போது காலகட்டத்துல ஒரு 49.5% இடஒதுக்கீடுமா. தென் அது போக 10% இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஒரு 10%. அப்படி கணக்கு போட்டு போயிருந்தோம்னா இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல மொத்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 59.5% ரிசர்வேஷன் இருக்கு. இதுவே நீங்க தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு இருக்கு. தமிழ்நாட்டுலமா 69% இடஒதுக்கீடு இருக்கு. ஓகே. ஸோ இது எவ்வளவு பர்சன்ட் அப்படின்னு எக்ஸாக்ட் வேர்ட் நமக்கு தெரியல. நமக்கு தெரியும். ஸோ பிசிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டி மாதிரி மொத்தமா 69% இடஒதுக்கீடுடன் இருப்பதுதான் தமிழ்நாடு. ஸோ இந்தியாவில மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலி 59.5, அதாவது 49.5 நார்மலா இருக்கும். அது போக 10% எக்ஸ்ட்ரா இடஒதுக்கீடு யாரு கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு அடுத்த ஒரு 10% இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்படுகிறது. ஓகே. சோ இப்ப இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம்னா ரொம்ப காலமே சர்ச்சையா தான் இருந்துட்டு இருக்கு. சோ எதுக்காக இடஒதுக்கீடு தர்றாங்க, அவருடைய நோக்கம் என்ன, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். முக்கியமா இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை அர்வாட்மா இந்த ரிசர்வேஷன் பாலிசி. நிறைய வழக்குகள் எல்லாம் கூட தொடர்ந்துருப்பாங்கம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல 1951 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சம்பக்கன் துரைராஜன் அப்படின்னு ஒரு கேஸ் தான் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு ஒரு இந்த இடஒதுக்கீட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேஸ். ஏன்னா அந்த சட்டம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இடஒதுக்கீடு கொடுப்பது வந்து தவறு கிடையாது. ஆனா கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு காரணத்தால மிச்ச சமூகம் பாதிக்கப்படுறாங்க. அதனால இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொன்ன கேஸ் தான் இந்த சம்பக்கா துரைராஜன் கேஸ். ஆனா இதை எடுத்துமா அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்கம்மா. அப்படி முதல் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்தே பாத்தீங்கன்னா இந்த அரசியல் இந்த இடஒதுக்கீட்டுக்காக தான். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் அரசியல் அமைப்பின் நோக்கம் என்னமா இந்த இடஒதுக்கீட்டு தான். இடஒதுக்கீட்டுக்கான நோக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்கம்மா. இடஒதுக்கீடு எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்காகவோ இல்ல இந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எல்லாம் போடப்பட்டது மட்டும் பார்த்துக்கலாம். 1900 எழுதிக்கீங்கம்மா. இந்தியாவில் போடப்பட்ட முதல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் 1953 போட்டிருப்பாங்க. 1953 தான் இந்தியாவில் போடப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம். இதோட தலைவர் யாருன்னா காக்கா காளிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா காளிக்கார். காக்கா காளிக்கர்னால போடப்பட்டதற்கான முதல்
பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். சோ இதெல்லாம் இந்தியாமா, தமிழ்நாடு கிடையாதுமா, கிளியரா போட்டுருங்க. இந்தியால போடப்பட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். ஆய் செகண்ட் 2வது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். சோ 2வது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் போடப்பட்ட வருடமா 1979. ஸோ 1979ல போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2வது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் போடப்பட்டதுக்கான சேர்மன் யாருன்னா பிபி மண்டால் அப்படின்னு யாருமா பிபி மண்டால். ஸோ கிளியரா போட்டுருங்க. இப்போ நான் காக்கா கேல்கார் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா 1953. ஸோ இவங்க வந்து 1955ல அறிக்கையை சப்மிட் பண்ணிருப்பாங்க. 1979ல போடப்பட்ட 2வது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் பிபி மண்டால். இவங்கமா 1980 காலகட்டத்திலமா அறிக்கையை சப்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த வருடங்களுக்கு எதை பார்த்தா எந்த வருடம் ஆணையம் போட்டிருக்காங்க, ஸோ எந்த வருடம் வந்து அந்த ஆணையத்தை அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேமா. ஸோ நம்ம அதில் இந்த பிபி மண்டால் அதோட ஆணையம் மட்டும் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஆணையமா இருக்கும். ஏன் அப்படின்னா முதல்ல ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் அவங்களுக்குமா 27% இடஒதுக்கீடு கொடுக்க சொன்னதும் இந்த பிபி மண்டல் தாமா. அதே மாதிரி மிச்சிருக்கூடிய எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 23%. ஸோ மொத்தம் எவ்வளவு பர்சன்ட் 50% இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த பிபி மண்டல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துமா 1980ல போடப்பட்ட சொல்லப்பட்ட இந்த ஆணையத்துடைய ரெக்கமெண்டேஷனுமா 1990ல விபி சிங் அந்த அரசாங்கம் தான் அமல்படுத்தியிருப்பாங்க. அப்ப முதல்ல 27% ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட அரசாங்கம் என்னமா விபி சிங் அரசாங்கம் தான். ஸோ அதுக்கப்புறம் 1991ல நமக்கு நரசிம்மா ராவ் அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நரசிம்மா ராவ். ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா 27% இடஒதுக்கீடு ஓபிசிக்கு தாங்க. ஆனா அந்த ஓபிசி பிரிவினை 2ஆ பிரிக்க சொல்லியிருப்பார். ஒன்னும் போயிட்டோமா கிரிமி லேயர், இன்னும் போயிட்டோமா நான் கிரிமி லேயர் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓபிசி மக்களா இருந்தாலும் அதுல ரொம்ப பணக்காரா இருக்கக்கூடிய குரூப் எல்லாமே கிரிமி லேயர்மா. ஓபிசி மக்கள்ல பணக்காரர் இல்லாம கொஞ்சம் ஏழையா இருக்காங்களாமா, அவங்கதான் நான் கிரிமி லேயர். யாராலெல்லாம் கிருமி, யாராலெல்லாம் நான் கிருமி. இப்ப இந்த கிருமினா என்ன, நான் கிருமினா என்ன, இதெல்லாம் கண்டறிய 1993 ஒரு கமிட்டி போட்டிருப்பான். ராம் நந்தன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தலைமைக்கலாமா ராம் நந்தன் கமிட்டி 1993ல போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ கிளியரா போட்டுருங்க. ஸோ மண்டால் கமிஷன் போடப்பட்ட வருடம் 1979. அவை அறிக்கை சப்மிட் பண்ண வருடம் 1980. ஸோ அந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படிமா 27% ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அமல்படுத்தின முதல் அரசாங்கம் எதுனா பிபி சிங் அரசாங்கம் தான். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் நரசிம்மராவ் என்ன பண்ணிடுறாங்க, 27% ஓபிசி நீங்க தாங்க, ஆனா அதை 2ஆ பிரிச்சிருங்க. ஸோ கிருமி ஒன்று பிரிச்சிருங்க, நான் கிருமி ஒன்று பிரிச்சிருமோ லாட் ஆஃப் திங்ஸ். இப்ப இந்த நரசிம்மராவ் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல கொண்டு வந்து இடஒதுக்கீடு இருக்கணும் ஒருத்தர் கேஸ் போட்டிருப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். அந்த கேஸோட வருடம் கிளியரா பார்த்து வச்சுங்க. ஏன்னா குரூப் 4லமா இந்த வருடம் கேட்கான வாய்ப்பு இருக்கு. இந்திரா சாக்னி வழக்கு அப்படி சொல்லுவாங்க. என்ன வழக்குமா? இந்திரா சாக்னி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஆயிரத்தி 1992ல போடப்பட்ட கேஸ் தான். வருஷம் கிளியரா பார்த்துருங்க. ஸோ இந்திரா சாக்னி வழக்கு, இந்திரா சாக்னி கேஸ். ஸோ 1992. ஸோ அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட கேஸ் தாமா என்ன கேஸ்மா இந்திரா சாக்னி கேஸ். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். ஓகே, ஏன்னா ஏன் இந்த கேஸ் ரொம்ப முக்கியமா, இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் உச்ச நீதிமன்றம் மட்டுமா இடஒதுக்கீடு வந்து சில சதவீதத்துக்கு மேல தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 50% தான் இந்தியால இடஒதுக்கீடே இருக்கணும், 50%க்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாது. சரி, எதிர்பார்க்காத சூழ்நிலையில வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், 50%க்கு மேல இடஒதுக்கீடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுமா அந்த இடஒதுக்கீட்டை 50%க்கு மேல எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு நமக்கு சொன்ன அந்த கேஸ். எந்த கேஸ்னாமா இந்திரா சாகினி வழக்குமா. ஸோ எவ்வளவு பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க,
அந்த 50%. ஸோ எந்த வருடமா போடப்பட்ட கேஸ்? 1992ல போடப்பட்ட இந்த கேஸ். ஸோ அப்போ இந்த கேஸ் படி அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 103வது 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 103வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம். ஸோ 2019லமா இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கம்மா. இந்த வருடம் 2019. ஸோ 103வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம். ஸோ இந்த சட்டத்தின்படி என்னன்னாமா 10% இடஒதுக்கீடு என்பது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்டதுதாம்மா இந்த 103வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம். So, எவ்வளவு பர்சன்ட் இடஒதுக்கீடு? 10% இடஒதுக்கீடு அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்த அமெண்ட்மெண்ட் கேள்வி கேட்பாங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னா 103வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் தான். ஸோ இதை ஒரு டைம் கிளியரா பாத்துங்க. ஸோ இந்த ஏர் என்னமா ஆனா இந்த இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்குமா மாநில அரசாங்கத்துக்கு கட்டாயம் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பல்ஷன் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் வேணால் இந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்கலாம், வேண்டாட்டி இந்த 10% இடஒதுக்கீடு தர வேண்டாம் சொல்லிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இந்த 10% இடஒதுக்கீட்டுங்கிற கொள்கை கிடையாது. ஓகே, ஆனா இதுவே நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா 10% கண்டிப்பா இருக்கும். நீட் எக்ஸாம் 10% கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதுலயுமே மத்திய அரசாங்கத்தால் ஏற்றக்கூடிய தேர்வுகள் இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே 10% இடஒதுக்கீடு கண்டிப்பா இருக்கும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இது எப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேணால் 10% வைக்கலாம். ஸோ இல்லைன்னா விட்டுலாம். ஸோ அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுலமா அந்த 10% இடஒதுக்கீடு இருக்கான்னு கேட்டா தமிழ்நாடு 10% இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ நம்ம தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் நம்ம இடஒதுக்கீடு பாக்குறப்போ தமிழ்நாட்டுக்கும் நிறைய ஆணையம் போட்டிருப்பாங்கம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் போடப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் இந்தியா பத்தினமா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு போட்டுங்க. ஸோ தமிழ்நாட்டுல 1969 அப்பதாமா ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஸோ 1969 நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தால் போடப்பட்டதான் முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். ஓகே, ஸோ இதோடைய தலைவர் யாருமா ஏஎன் சத்தநாதர் அவர் தலைமைக்கு தான் போட்டிருப்பாங்க. ஏஎன் ஏஎன் சத்தநாதன். ஸோ அவர்னால போடப்பட்ட கமிட்டி தான் முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான இதா இருக்கும். ஓகேமா. அதுக்கப்புறம் 1980 அந்த காலகட்டத்துலமா 1980 ஸோ எம்ஜிஆருடைய காலகட்டத்துலமா இடஒதுக்கீட்டை எவ்வளவு அதிகப்படுத்திருப்பாங்கன்னா 68% கொண்டு வந்திருப்பாங்க. கிளியரா போட்டிருக்கேன். 1980 காலகட்டத்துல நம்ம எம்ஜிஆர் சார் அரசாங்கத்தினாலதான் என்ன பண்ணிருப்பாங்க இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல 68% கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1982 இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். இதோட தலைவர் என்னமா அம்பா சங்கர் அப்படிங்க. அம்பா சங்கர். ஸோ கிளியரா போட்டுருங்க. தமிழ்நாட்டில் போடப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆணையத்தின் வருடமா 1960. அதே மாதிரிதான் 68% வந்து இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாருமா யாருதாமா நம்ம எம்ஜிஆர் சார் பண்ணிருப்பாரு. ஸோ இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் போடப்பட்ட வருஷமா 1982. ஸோ யாருமா தலைவர் அம்பா சங்கர் அப்படிங்கிறதான தலைவர் இருப்பார். ஓகேமா. தமிழ்நாட்டில் போடப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியில சில தொகுதியில வந்து எஸ்சி எஸ்டி ஒதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரிதான் லோக்சபாலமா சில தொகுதியில வந்து எஸ்சி எஸ்டி எல்லாமே ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ எவ்வளவு சதவீதங்கள் ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளவு % இடஒதுக்கீடு இருக்கு, ஸோ அந்த மாதிரி ஏரியாலமா கேள்விகள் வராது. ஸோ கேள்விகள் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாக்குறப்போ ஸோ இதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் கேட்பாங்க.
சோ இந்தியால போடப்பட்ட அந்த முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆணையம், 2வது பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆணையம் வருடம் என்ன? எந்த தலைவர் இருந்திருப்பார்? சோ ஃபர்ஸ்ட்டுக்கும் பாத்துங்க, செகண்டும் பாத்துங்க. சோ அதே மாரமா இந்திரா சாஹினி வழக்கு போடப்பட்ட வருடம் அது. சோ எவ்வளவு பெர்சன்ட் மேல இடஒதுக்கீடு போக்கணும்னு சொன்னாங்க. அதையும் ஒரு டைம் கிளியரா பாத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர் கண்டறிய போடப்பட்ட கமிட்டியோட பேர் என்ன? சோ ராமநந்தன் கமிட்டி அதையும் பாத்துருங்க. அதுக்கப்புறமா 103வது சட்ட திருத்தம். சோ 2019. ஏன்னா அந்த சட்ட திருத்தத்துல தான் என்ன பண்ணாங்க? சோ 10% இடஒதுக்கீடு இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு குடுத்திருப்பாங்கம்மா. சோ அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு குடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சோ மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்தலமா கம்பல்சரியா இருக்கும். சோ மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்தலமா அந்த மாநில அரசாங்கம் வேணும்னாலும் வைக்கலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம்? விட்டுறலாம். கம்பல்ஷன் கிடையாதும்மா. சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல போடப்பட்ட அந்த 2 முக்கியமான ஆணையம் பாத்துருங்க. சோ தமிழ்நாட்டுல 1969 தான் முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். நம்ம சத்தநாதர் கமிட்டி கீழ போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1980 காலகட்டத்துல எம்ஜிஆர் என்ன பண்ணிருப்பாரு? 68% வரைக்கும் இடஒதுக்கீடு குடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல போடப்பட்ட 2வது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் எந்த வருஷம்னா 1982ல. அதோட தலைவர் யாருன்னா அம்பா சங்கர் அவர் தான் இருப்பார். ஓகேமா. சோ இதான் உங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான இதா இருக்குமா. சோ அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு கொள்கைக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான அடுத்த சாப்டர் என்னன்னா, உங்களுடைய எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அ துறைமுகங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கேள்விகள் மாரி தர்றேன் மேம். இந்த கேள்வி ஃபுல்லா ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓகே. இப்போ இந்த இடஒதுக்கீட்டிலேயே அடுத்த ஒரு அ கொஸ்டினரி எப்படி கேட்கலாம்னா போய் பாருங்க. தமிழ்நாட்டுல 2016 காலகட்டத்துல நம்ம லோக்கல் பாடிஸ் இருக்கு பாத்தீங்களாம்மா? உள்ளாட்சித்துறை ஆர் உள்ளாட்சி அமைப்பு. அதுல 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு குடுத்திருப்பாங்க. 50% ஃபார் வாட்னா? விமன். சோ தமிழ்நாடு வந்து 17வது மாநிலமா கொண்டு வந்திருப்பாங்க. சோ கிளியரா போட்டுருங்க. சோ 2016வது வருடம் பெண்களுக்கான அந்த உள்ளாட்சி துறையில் எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடுமா? 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுத்த மாநிலம் எந்த மாநிலம்னா? சோ தமிழ்நாடு மாநிலம் தான். எத்தனாவது மாநிலமா தமிழ்நாடு இருக்குமா? 17வது மாநிலமாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த 50% பெண்களுக்கான உள்ளாட்சி துறையில் இடஒதுக்கீடு என்பதை குடுத்திருப்பான். ஓகேமா. இப்ப அதுக்கப்புறமா கொஞ்சம் டேட்டாஸ் பாயிண்ட் மாரி போட்டு வச்சுக்கங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் கொஸ்டின் மாரி போட்டு வச்சோம். கொஞ்சம் கிளியரா பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட்மா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்ட்ரிக்ட். எவ்வளவு மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு? எனிஒன் கெஸ்மா? எவ்வளவு மாவட்டமா மொத்தமா இன்னைக்கு பெர்சன்ட் இருக்கு தமிழ்நாட்டுல? எனிஒன் ஆன்சர்? எவ்வளவு மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல? 32 ஜாஸ்தி ஆயிடுச்சுலம்மா. 32 இருந்துச்சு. இப்ப பிரசன்ட் எவ்வளவு இருக்கு? சோ 38 மாவட்டங்கள் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இது எப்படி நீங்க பிரிக்கிறீங்கன்னா, கொஸ்டின் ஏரியால அப்படி 38 மாவட்டங்கள்லமா எது வந்து லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய மாவட்டம். அதே மாதிரி எது வந்து ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். 2 பாயிண்ட்லயும் பாத்துருங்க. பாப்புலேஷன் வைஸ் மக்கள் தொகை அடிப்படையில எது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாவட்டமா இருக்கு. அதே மாரமா ஏரியா வைஸ் பரப்பளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எது வந்து பெரிய மாவட்டமா இருக்கு. அதே 2மா ஸ்மாலஸ்ட் பாத்துங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாவட்டம் அப்படி சொல்லக்கூடியது இதுவா இருக்கு. மிகச்சிறிய மாவட்டம் இதா இருக்கு. சோ தமிழ்நாட்டுக்குள்ள மொத்த டிஸ்ட்ரிக்ட் கிளியரா பாத்துருங்க. பெஸ்ட் திங் தமிழ்நாடு மேப்பை எடுத்து வச்சு ஒவ்வொரு ஏரியாவையும் கிளியரா பாருங்க. ஓகேவா? சோ 32க்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட மாநிலத்துடைய வருடங்களை பாத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 33வது மாவட்டம் எது? 34 எது? 35 எது? 36 எது? 37 எது? 38. ஓகேமா? இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பாத்துருங்க. ஏன்னா எந்தெந்த மாவட்டத்திடமிருந்து எதைய பிரிச்சாங்கன்னு சொல்லி கூட கேள்வி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாடுதுறை. அது எந்த மாவட்டத்துல பிரிச்சாங்க? தென்காசி அப்படிங்கறத எதுல இருந்து பிரிச்சாங்க? கள்ளக்குறிச்சி அப்படிங்கறது எதுல இருந்து பிரிச்சாங்க? ராணிப்பேட். ஓகேமா? இது மாதிரி எந்தெந்த மாவட்டத்துல இருந்து எந்தெந்த மாவட்டத்தை பிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியரா டேட்டாஸ் மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேமா? அப்ப தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட். செகண்ட் என்ன பாக்கணும்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜிஐ டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புவிசார் குறியீடு அப்படின்னு சொன்னா கேள்விப்பட்டீங்களாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்போம். இப்போ tell me some example of GI tax in ஈரோடு. ஈரோடு மாவட்டத்துல வந்து ஒரு பொருளுக்கு வந்து இந்த புவிசார் குறியீட்டு
கூட கொடுத்துருக்காங்க ஜிஐ டேக். என்ன மார்க் ஈரோடுனாலே? ஈரோடு ஃபேமஸ். வெரி குட். மஞ்சள். வெரி குட். அப்படி ஈரோட்ல டர்மரிக் மஞ்சளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இன்னைக்குமா இந்தியாவிலேயே அதிக புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம்னா தமிழ்நாடு மாநிலம் தான். கிட்டத்தட்ட 61 ப்ராடக்ட்ஸுக்குமா இந்த புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. அப்ப எப்படி நீங்க பாக்குறீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாவட்டமும் எடுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர். இப்ப கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெட் கிரைண்டர்ல இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கிரைண்டருக்கு ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. இதே திருப்பூர் எடுத்தீங்கன்னா அந்த ஊத்துக்குழி அந்த வெண்ணெய் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரிமா நீல்கிரிஸ் அங்க எடுத்தோம்னா எம்ப்ராய்டரி. அப்போ ஒவ்வொரு ஏரியாக்குமா ஒவ்வொரு விஷயங்கள் வந்து புவிசார் குறியீடா கொடுத்துருப்பாங்க. அப்படி இன்னைக்கு அதிக புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய மாநிலம் எதுக்கு நம்ம தமிழ்நாடு தான். அந்த புவிசார் குறியீடு செகண்ட் பாக்குறோம். மூணாவது என்ன பாக்கணும்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய ராம்சர் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதுப்பு நிலங்கள் எப்படி சொல்லுவாங்கம்மா வெட்லாண்ட்ஸ். அந்த சதுப்பு நிலங்கள் வெட்லாண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அது ராம்சர் சைட்ல எவ்வளவு இருக்கு, அதையும் ஒரு டைம் கிளியரா பாத்துருமா. ஏன்னா இன்னைக்கும் தமிழ்நாட்டுலதான் ஹை நம்பர் ஆஃப் ராம்சர் சைட். ஏன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான டேட்டா சம்பந்தப்பட்ட கேள்விகள்மா. சோ தமிழ்நாட்டுல ராம்சர் சைட்ஸ் எவ்வளவு ராம்சர் சைட்ஸ் ஓகேமா, இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது அந்த வெட்லாண்ட் அப்படிங்கிற பாதுகாப்பு உருவாக்கப்பட்டது நம்ம இந்த ராம்சர். சோ எந்தெந்த ராம்சர் சைட்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. சோ அதையும் ஒரு டைம் நான் கிளியரா பாத்துறேன். சோ அதுக்கப்புறம் ஃபோர்த்தா என்ன பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய உங்களுடைய வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி. ஓகேமா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமா முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும். சோ தமிழ்நாட்டுல மொத்தமா எவ்வளவு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, சோ எந்தெந்த நீர்வீழ்ச்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுருளி வாட்டர் ஃபால்ஸ் நமக்கு தெரியும். குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் எங்க இருக்கு, அதே மாதிரி திருமூர்த்தி ஃபால்ஸ், இந்த மாதிரி எங்கெங்க ஃபால்ஸ் எந்தெந்த இடத்துல எல்லாமே நம்மளுடைய கொல்மா நீர்வீழ்ச்சிகள் இருக்கும். நீர்வீழ்ச்சிகள் ஃபுல்லா பார்த்து தென் ஃபிஃப்த் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம. சோ தமிழ்நாடு இருக்கக்கூடிய அணைகள் டேம். ஓகேமா. சோ எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன அணைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்டூர் அணை எங்க இருக்கு, ஓகேமா. அதே மாதிரி திருமூர்த்தி மலை அணை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டேம்ஸையும் ஒரு டைம் கிளியரா பார்த்துரு. ஓகேமா. சோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ டேட்டா என்ன பாருங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய மணல்கள் சாயில், இது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கூல்ல நிறைய படிச்சிருப்போம். சோ கரிசல் மண், மண்டல் மண், சிவப்பு மண் சொல்லிட்டு அலுவியல் சாயிலு, பிளாக் சாயிலு, ரிச் சாயில் ஆல் தோஸ். அப்ப எந்தெந்த மாநிலத்துல என்னென்ன மணல்கள் அதிகமா இருக்கு சொல்லி பாத்துங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2/3 மூன்றில் பங்கு மணல் எந்த மணல்னா ரெட் சாயில் தான் அதிகமா இருக்கும். சிவப்பு மணல் செம்மண் பிடிச்சிட பாத்தீங்களா, செம்மண் தான் அதிகம். அப்ப என்னென்ன மாவட்டத்துல என்னென்ன டைப் ஆஃப் மணல் எல்லாமே அதிகமா இருக்கு. சோ அந்த மணல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு டைம் பாத்துக்க முக்கியமா. சோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறது இப்ப என்னமா மூணா பிரிச்சிருங்க. சோ தமிழ்நாடு இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சி, எவ்வளவு மாநகராட்சி தமிழ்நாட்டுல இருக்கு. அதுக்கப்புறமா நகராட்சி முனிசிபாலிட்டி, எதுமா முனிசிபாலிட்டி. சோ முனிசிபல் கார்பரேஷன் டைம் பாத்துருக்கோமா மாநகராட்சி. சோ எவ்வளவு மாநகராட்சி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டிஸ் எவ்வளவு நகராட்சிகள் இருக்கு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்துனா டவுன் பஞ்சாயத்து அதை சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா பிராக். என்னமா பிராக். இப்போ பிராக்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லமா, இந்த நிறைய வில்லேஜ் எல்லாம் இருக்கு நம்ம கிராமப்புறம். இந்த கிராமப்புறத்துல இந்த வருவாய் அதிகமா தரக்கூடிய ஒரு 4-5 வில்லேஜ் ஒட்டுக்கா வச்சுதாமா இந்த பிராக்ஸ் அப்படி உருவாக்கியிருப்பாங்க. இந்த ரெவென்யூ அசிஸ்டன்ட் எல்லாம் இருக்கா பாத்தீங்களா, வருவாய் ஆவலர்கள். இந்த ரெவென்யூ அசிஸ்டன்ட்ல மேக்ஸிமம் ஒர்க் பண்ணக்கூடியதான் இந்த பிராக்ஸா இருக்கும். சோ இந்த பிராக்ஸ் அப்படின்னா நீ ஒரு டைம் கிளியரா பாத்துருங்க. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் என்னன்னா இதுல வந்து டேட்டாஸ் பாயிண்ட்லமா, சோ டேட்டாஸ் போட்டு கிளியரா பாத்துங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய துறைமுகங்கள் போர்ட்ஸ். ஃப்ரீக்வெண்டா கேள்விகள் வருமா, தமிழ்நாடு இருக்கக்கூடிய துறைமுகங்கள். ஓகேமா. அந்த துறைமுகங்கள் பாக்குறப்ப மட்டுமா ரெண்டா பிரிச்சுங்க, மேஜர் போர்ட்ஸ், மைனர் போர்ட்ஸ். சோ தமிழ்நாடு இருக்கக்கூடிய மிக பெரிய துறைமுகங்கள் என்னன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய மைனர் போர்ட்ஸ், மிக பெருசா இருக்கக்கூடிய
துறைமுகங்கள்னு சொல்லிட்டு. ஸோ கிளியரா பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் த மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா அஸ் அ தமிழ்நாடு அண்ட் வாட் ஆர் த மேஜர் மைனர் போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதையும் ஒரு டைம் கிளியரா பார்த்துருமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன டேட்டா பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் என்ன ட்ரெயின்மா? வந்தே பாரத். ஸோ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எந்த வருடம் ஆரம்பிச்சாங்க? அத மேனுஃபேக்சர் உருவாக்கக்கூடிய அந்த கம்பெனியோடைய பெயர் என்ன? தமிழ்நாட்டுல ஹவ் many வந்தே பாரத்? எத்தனை வந்தே பாரத் ட்ரெயின் ஓடுது? ஸோ இது ஒரு டைம் கிளியரா பார்த்துக்கமா முக்கியமா. இது எல்லாமே டேட்டாஸ் தான்மா. ஸோ டேட்டாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்ப நீங்க தனியா நோட்டு போட்டுமா கிளியரா எழுதி ஓகேமா. ஸோ வந்து ஒரு டைம் மேப் பார்த்து எழுதுறது டைம் ஆகும். பட் யூ மேக் ஷூர் தட் மேப்பை பார்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எழுதுறது அப்படின்னா கிளியரா எழுதிங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதி வச்சுட்டேமா ஈஸி ஃபார் யூ டு ஸ்டடி ஓகேவா. ஏன்னா வந்து தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல டேட்டாஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி டேட்டாஸ் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டோமா தொழிற்சாலை மிச்சம் எல்லாமே ஸ்கூல் புக்ல கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் தமிழ்நாடு கேட்வே அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி இருக்கட்டும். தென் டியோரைட் இந்த ஆட்டோமொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதிகமா பண்ணக்கூடியது சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ஸ்கூல் புக்லேயே கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன சிப்காட் எப்போ ஆரம்பிச்சாங்க இதை மட்டும் ஒரு டைம் கிளியரா போட்டுருக்கீங்க. இப்போ நான் எழுதுறத மட்டும் ஸோ டேட்டா மாதிரி போட்டு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்தோம்ல சிப்காட் 1971 சிப்காட் உருவாக்கியிருப்பாங்க. தென் டான்செட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அமைப்போட பேர் மட்டும் பார்த்துக்குமா போதும். ஃபர்ஸ்ட் சிப்காட் எந்த வருடம் 1971. அடுத்தது டான்சிட்கோ இதை எப்போ உருவாக்கியிருப்பாங்க 1970 உருவாக்கிப்பாங்க டான்சிட்கோ. அதுக்கப்புறம் மூணாவது என்னமா உங்களுடைய டிட்கோ. டிட்கோ 1965 தான் உங்களுடைய டிட்கோ அப்படின்னு அமைப்பு உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் டிக் டிஐஐசின்னு சொல்லுவாங்க 1949 தான் டிக். 1949 தான் உங்களுக்கு என்ன வருமா டிக். அதுக்கப்புறம் டான்சி 1965 தான் என்ன வந்திருக்கும் நமக்கு டான்சி அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உருவாயிருக்கு. இதெல்லாம் கிளியரா டைம் பாத்துருங்க. 71 70 65 49 ஃபைனலி வாட்மா 65. ஸோ சிப்காட் எப்போ உருவாக்குறாங்க? டான்சிட்கோ எப்போ உருவாக்குறாங்கம்மா? அதுக்கப்புறம் டிட்கோ அப்படிங்கிற அமைப்பு எப்போ நமக்கு உருவாகுது? அதுக்கே மாதிரி டிக் அப்படிங்கிற அமைப்பு எப்போ நமக்கு உருவாகுன்னு சொல்லிட்டு இந்த அமைப்புகள் ஃபுல்லாவே ஒரு டைம் கிளியரா பாத்துருங்க. இது ரொம்ப முக்கியமான அமைப்புகள். அதாவது மேக்ஸ் எப்படி கேட்பாங்க நம்ம வருடத்தை பேஸ் பண்ணி இயர்ஸை பேஸ் பண்ணி they'll be asking the questions ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் டேட்டாஸ் இருக்கும். இது ஏன்னா மேக்ஸிமம் ஃபோர்த் யூனிட் ஃபுல்லாவே கம்ப்ளீட்லி இந்த டைப் ஆஃப் டேட்டாஸாக தான் இருக்கும் ஓகேமா. ஸோ பேங்கிங் கேபிட்டல்னா என்ன அதுல தமிழ்நாடு இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் டைம் பாத்துங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா யூ மேக் ஷூர் தட் கோன் சி இதே ஒரு டைம் கிளியரா பாத்துருமா. இது இப்போ தமிழ்நாட்டுல ஜிம் சமிட் போட்டாங்க பாத்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்டர் மீட். ஸோ எல்லா உலக நாடுகளும் வந்து நம்ம அந்த தொழிலுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல அந்த ஜிம் சமிட். ஏன்னா மொத்தமாமா 3 ஜிம் சமிட் நடந்திருக்கும். ஸோ ஜிம் 1 எப்பன்னு பாத்துக்கங்க. அதே மாதிரி ஜிம் 2 எப்பன்னு பாத்துக்கங்க. அதே மாதிரி ஜிம் 3. ஸோ இந்த 3 மாநாடுமா. ஸோ எந்த வருடம் முதல் தொழிலாளருக்கான மாநாடு, ஸோ 2வது தொழிலாளருக்கான மாநாடு வருஷமா, அதே மாதிரி 3வது தொழிலாளருக்கான மாநாடு ஓகேமா. இதெல்லாம் வந்து இப்போ எக்ஸாம் பாயிண்ட் எழுதிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படி சொல்லுவேன். ஸோ ரொம்ப முக்கியமான மீட்ஸ்மா ரொம்ப முக்கியமான அமைப்புகள் ஓகே. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க கிளியரா பாருங்க ஓகேமா. ஸோ வந்து தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ டேட்டாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கும் ஓகே. அதுக்கப்புறம் என்னமா தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி இப்போ பார்த்த இந்த 4 சாப்டர் எப்படின்னா நிறைய ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதுக்கப்புறம் சமூக சீர்திருத்தவாதிகள் ஃபுல்லா பார்த்தோம் பாத்தீங்களாமா.
நம்மளுடைய அந்த வள்ளலார் ஆரம்பிச்சு வள்ளலாறு, சுப்பிரமணிய ஐயரு, வைகுண்ட சுவாமிகளு, அந்த டேட்டாஸ் ஃபுல்லா ஒரு டைம் கிளியரா பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட விஷயங்கள், தென் அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீட்டுக்கான அந்த டேட்டாஸ்மா, அதுக்கப்புறம் இந்த 4த் யூனிட்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரா ஒரு டைம் பார்த்து வச்சுங்க. ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த இந்த 4 சாப்டருமேமா கம்ப்ளீட்டா டேட்டாஸ் தான். இனி அடுத்து வரக்கூடிய சாப்டரே ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாஸா தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் படிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குமா. தென் யூ மேக் ஷூர் தட் அந்த டேட்டாஸ்ல ஒரு டைம் நீங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிட்டீங்கன்னா, ஸோ வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி. ஓகேமா. ஸோ அது மட்டும் படிங்க. தென் வில் சி ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேமா. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா. பாப்போமா. வில் சி ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச்.